தேசபக்தி, ராஜ்யபக்தி, தெய்வ பக்தி இது மூன்றும் இருக்கணும் அப்படின்றது அந்த தேசத்தை காட்டும். அப்படி நேற்று ராமாவதாரம் பார்த்துட்டு வந்திருந்தோம். தசரத சக்கரவர்த்திக்கு 4 குழந்தைகள் பிறந்தா அப்படின்னு அவதாரம் பண்ணேர் அப்படின்னு ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் அப்படின்னு அவளுக்கு வசிஷ்டரே பேரும் வச்சேர். அப்படி இருக்கும்பொழுது அவளுக்கு உபநயனாதிகள்லாம் பண்ணுறான். சம்ஸ்காரம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்ஸ்காரம். எதுலேயே மந்திரங்கள்லேயே காயத்ரி மந்திரம் ரொம்ப வசதி. அந்த காயத்ரி மந்திரம் நம்ம ஜபிக்கணும் அப்படின்னா முதல் யோக்கியத்தை என்னன்னா உபநயனம் பண்ணிக்கணும். ந காயத்ரியா பரமோ மந்திரஹா ந மாதுஹு பரதெய்வதம். அம்மா போன்ற தெய்வம், வசத்தியான தெய்வம் யாருன்னா நமக்கு அம்மா. வசத்தியான மந்திரம் காயத்ரி மந்திரம். அதுக்கப்புறம் தான் எந்த மந்திரமும், எல்லா மந்திரத்துக்கும் முக்கியமான மந்திரமாக இருக்கு. அதுக்கப்புறம் காசி தீர்த்தம் வசத்தி, அங்கே கங்கா நதி. அதே மாதிரி விரதம் அப்படின்னா ஏகாதசி விரதம் வசத்தி அப்படின்ற இதில் சொல்லியிருக்கா. அதில் காயத்ரி மந்திரம். அப்படி அந்த குழந்தைகள்லாம் வேதாத்தியனம் பண்ணி க்ஷத்ரியர்களாக இருக்கிறதுனால யுத்த நியதிகள்லாம் கத்துண்டு வசிஷ்டர்கிட்ட அப்படி ஆச்சரியமாக வரலாம். நச்சதே நவினா நித்ரா லபதே புருஷோத்தமஹா. ஒன்னா தான் தூங்குவா, ஒன்னா தான் சாப்பிடுவா. அப்படி அந்த குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்கா. முக்கியமாக சொன்னால் பித்து சுஸ்ரேனரதா தனுர்வேத சனிஷ்டிதா. அப்பான்னா அவ்வளவு இதுவான். அப்பாவுக்கு ஒன்றுன்னா அந்த குழந்தைகள் ஓடி வருவா, அப்பாவோடையே இருப்பா. அப்பேற்பட்ட அப்பா தர்மத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். சின்ன வயசுலேருந்தே இக்ஷ்வாக்கு ராஜா எப்படி இருந்தேர் அப்படின்னு அந்த தர்மங்கள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா குழந்தையிலிருந்தே நம்ம அந்த பகவத் விஷயம் தர்மங்களை கேட்டுட்டே வந்தால் தான் அது உச்சிதமாக இருக்கும். அப்புறம் 12 வயசு ஆயிடுத்து ராமருக்கு அப்படின்னு உடனே தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு கவலை வந்துடுத்தான். என்னன்னா, முன்னாடி அவருக்கு ஒரே ஒரு கவலை, குழந்தை இல்லைன்னு. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் 4 குழந்தை அவதாரம் பண்ணா, அதுக்கப்புறம் அவருக்கு கவலையே இல்லாமல் இருந்தே இப்போ 12 வயசு ஆயிடுத்தே கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கவலை. நான் அந்த காலத்தில் அந்த 12 வயசுலேயே அந்த கல்யாணங்கள் பண்ணுறா அப்படின்ற இதில் ஏன் எப்பேற்பட்ட ராஜவம்சம், எத்தனை பேர் அவளுக்கு பொண்ணு கொடுக்க தயாராக இருக்கா, ஒரு பொண்ணு கிடைக்கலேன்னு கவலைப்படணுமா அப்படின்னா அப்படி இல்லை. பொண்ணு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா. ஆனால் இக்ஷ்வாக்கு குலத்து ராஜாக்கள் சத்தியத்தை மீறமாட்டா, அந்த தர்மத்தை தெரிஞ்ச ஒரு பெண்ணாக வரணுமே. ஹரிச்சந்திரனுடைய சரித்திரத்தில் தெரியும். ஹரிச்சந்திரன் வாக்கு கொடுத்துட்டு விஸ்வாமித்திரருக்கு உம்முடைய யாகத்துக்கு நான் எவ்வளவு தனம் வேணாலும் தரேன் அப்படின்னு அவர்கிட்ட எல்லா தனத்தையும் கொடுத்துட்டார். இருந்தாலும் விஸ்வாமித்திரர் கேட்டுட்டே இருக்கு. என்ன காரணம்னா, இந்திரன் ஒரு சபை கூட்டினானாம் எல்லா ரிஷிகளுக்கும். அப்போ வசிஷ்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டானாம், இந்த லோகத்திலேயே சத்தியத்தை மீறாதவர் யாராவது உண்டா அப்படின்னு. அப்போ வசிஷ்டர் காதில் போய் சொன்னாராம், என்னுடைய சிஷ்யன் ஹரிச்சந்திரன் இருக்கார் அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திரர் சொன்னாராம், வசிஷ்டர் என்ன சொன்னாலும் அது பொய் அப்படின்னாராம். நான் என்ன சொன்னேன்னு உமக்கு தெரியுமா அப்படின்னா, இது என்ன சொல்லியிருந்தாலும் பொய் அப்படி இல்லை, ஹரிச்சந்திரன் சத்தியவாதின்னு சொன்னேன். அப்படிதானே, ஹரிச்சந்திரனை நான் பொய்யாக்க போறேன் அப்படின்னு கிளம்பினாராம் விஸ்வாமித்திரன். இருக்கிற ராஜ்யம் பணத்தை எல்லாம் கொடுத்துட்டான், ராஜ்யத்தை கொடுத்துட்டான். கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னுடைய தர்ம பத்தினியை கூட வித்துட்டான். சந்திரமதியை, குழந்தைய கொடுத்துட்டான். அந்த தனத்தை வாங்கி விஸ்வாமித்திர யாகத்துக்கு கொடுத்தார். ஒன்றுமே இல்லாத கடைசியில் அவருக்கே என்ன பண்ணார்னா, ஸ்மசானம் ருத்ரபூமின்னு சொல்லுவா, ருத்ரபூமியில் போய் வேலை பார்த்துருந்தான். அப்பேற்பட்ட கதி அடைஞ்சான். ஆனால் கூட சத்தியத்தை மீறல். இக்ஷ்வாக்கு குலத்து ராஜாக்கள் தன்னுடைய பிராணம் போனாலும் பரவாயில்லைன்னு நினைப்பாலாம், ஆனால் வாக்கு மட்டும் மீறமாட்டான், சத்தியசந்தர்கள். அப்போ அந்த தமயந்தி அம்மா குழந்தை போயிடுதான், குழந்தை சித்து போயிடுத்து. என்ன பண்ணுறது, அந்த குழந்தைக்கு கடைசி காலம் பண்ணணும் அப்படின்னு அந்த ருத்ரபூமிக்கு கூட்டுட்டு வரான். ஹரிச்சந்திரன்னு தெரியல, அவன் அவ்வளோ கருப்பாக இருக்கான். அந்த இதில் பண்ணி 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 யாருன்னு தெரியல. இந்த குழந்தைக்கு இது பண்ணுப்பான்னு ஒன்று அப்புறம் தான் தெரியுது அவன் ஹரிச்சந்திரன். ஆனால் சொல்கிறான், அவன் பண்ண முடியாது, நீ பைசா எடுத்துகிட்டு வான்றான். ஏன்னா அவன் ஹரிச்சந்திரனுக்கே கண்ணில் ஜலம் வருது, நம்ம குழந்தை தான்னு. இருந்தால் கூட அந்த குழந்தை அந்த துட்டு வாங்கணும். ஏன்னா எஜமானனுக்கு அவன் வேலை பண்ணுறான் இல்லையா. எஜமானன் கேட்பான், எனக்கு கொடுக்குற வேண்டிய துட்டு வேணா, எஜமானனுக்கு கொடுக்குற துட்டு வேணும்னு ஒன்று. அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராத்திரி போகும்போது ஏதோ ஒரு திருட ராஜாவுடைய சபையில் திருடின்னு வந்த தங்க காசெல்லாம் அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. பட்டர்கள்லாம் இந்த அம்மாவே திருடினா அப்படின்னு சொல்லி உடனே ராஜா அவளை வதம் பண்ணிடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டான். யார் இப்போ வதம் பண்ணணும்னா, ஹரிச்சந்திரனே வதம் பண்ணணும். ஹரிச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இருந்தாலும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறதுனால கத்தி எடுத்துன்னு அடிக்க வதம் பண்ண போயிட்டான். ஆனால் அந்த அம்மா சொல்கிறா, ராத்திரியாக இருக்குது,
கார்த்தால வரைக்கும் பொறுங்கோ அப்படின்றான். இல்லை ஏன்னு கேட்குறேன், ஏன்னா நாங்கள் சூரிய வம்சத்தில் வந்தவா இல்லையா, எங்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வம் சூரியன். சூரியனை சேவித்து அவர்கிட்ட நான் என் கஷ்டத்தை சொல்ல யாரும் இல்லை, சூரியன்கிட்ட சொல்லிட்டு நான் போகிறேன்று ஹரிச்சந்திரன் சரின்னு கார்த்தால சூரியனை வேண்டிக்கிறாளாம். தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேண்டிக்கிறா. என்ன வேண்டிக்கிறான்னா, அந்த அம்மா எனக்கு அடுத்த ஒரு ஜன்மம்னு இருந்தால் இந்த ஹரிச்சந்திரனே எனக்கு பர்த்தாவாக வரணும், இந்த குழந்தையே என்னுடைய குழந்தையாக வரணும், இந்த அயோத்தியே நாம் புக்கிடமாக இருக்கணும், வசிஷ்டரே எங்கள் குலகுருவாக இருக்கணும், ரங்கநாதனே எங்கள் குலதெய்வமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டின்றார். என்ன ஒரு தர்மபத்திரின்னா, ஏன்னா சத்தியசந்தன் ஹரிச்சந்திரன் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிடுவேன். இதே வேற யாராக இருந்தால், நான் உன்னை ராஜ்யத்துக்காக கல்யாணம் பண்ண, ஒரு சுகத்தையும் கொடுக்கல, நீ என்ன கஷ்டப்படுத்தின, இந்த மாதிரி ஒருத்தன் பர்த்தா வரவே கூடாதுன்னு தானே நினைப்பா, திட்டுவா. ஆனால் அந்த இடத்துலையும் அவர் சத்தியத்துக்காகத்தான் அவர் அப்படி இருக்கேர் அப்படின்றத ஏற்றுக்கிறார். அப்பேற்பட்ட குலத்தில் வந்தவளாச்சே, அப்பேற்பட்ட தர்மபத்தினி வர்ணம் அப்படின்ற கவலையே தவிர தசரதருக்கு பெண்கள் கிடைச்சிடும் அப்படி நினச்சிட்டே இருக்கும். நம்ம ஆற்றுல ஒரு நல்ல விஷயம், குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணுமோ, ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஆற்றுக்கு ஒரு பெரியவா வந்தால் அது ஒரு நல்ல சக்குனமா, அது ஒரு நல்ல சந்தோஷம். அப்படின்னா அது ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ ராஜ்ய தர்பாரில் பேசின்னு இருக்கேன், எல்லார்கிட்டையும் சொல்கிறா, இந்த மாதிரி குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், நீங்கள்லாம் ஏதாவது ராணி, யாராவது தேசத்திலிருந்து ஒரு நல்ல தர்மத்தை தெரிஞ்ச ஒரு பெண் இருந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன். அத ராஜா தசரதஸ்தேஷாம் தாரா கிரியாம் பதி சிந்தையாமாச தர்மாத்மா சோபத்யாய சபாந்தவஹ தஸ்வசிந்தயமானஸ்ய மந்திரி மத்தியே மகாத்மனஹ. மந்திரிகள் கிட்டெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒருத்தர் ஓடி வரையறான், ரிஷி வந்திருக்கேர் அப்படின்னு சொல்றார். எந்த ரிஷின்னு சொல்லலை, வந்தது யாருன்னா விஸ்வாமித்திரர். விஸ்வாமித்திரர் வந்தாதான்னு கிடையாது, எந்த ரிஷியா இருந்தாலும் ராஜாவாச்சே அவருக்கு தெரியும், உடனே தானே போய் அழைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவா கிட்ட அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொண்டு வாங்கோன்னா அந்தந்த க்ஷணத்தில் ரெடி ஆகிடுமா. தசரதரே நீங்கள் போய் கூட்டுண்டு வாங்கோன்னு சொல்லாமல் தானே வெளியில் வரே விஸ்வாமித்திரரை சேவித்து அர்க்கியபாத்தியத்தெல்லாம் கொடுத்து அந்த விஸ்வாமித்திரரை வர வைக்கிறது. அங்கே சொல்லும் பொழுது அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி அப்படின்னு சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஓடி வரையறான். ஏன் அவ்வளவு சீக்கிரம் அப்படின்னா, விஸ்வாமித்திரருக்கே இப்போ தோணிடுச்சு, அந்த காலத்தில் ஹரிச்சந்திரனை எவ்வளவு கஷ்டப்படுத்தினோ, அவருடைய தர்மபத்னி எவ்வளவு கஷ்டப்படுத்தினோ, அந்த பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு இங்கே ராமனுக்கு நான் சீதையை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சீக்கிரமாக ஓடி வரையறானோ. அப்போ சொல்கிறார் தசரதர் சேவிச்சு, யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனோதகே யதா சதிருசதாரேஷு புத்திரஜன்ம பிரணஸ்ய பிரணஷ்யஸ்ய யதா லாபே யதா ஹர்ஷே மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதந்தே மகாமுனே. அப்படி வர வைக்கணுமா பெரியோர்களை. அது தசரதர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். யதாமிருதஸ்ய சம்பிராப்தி, ஒரு மரணத்தில் இருக்கவனுக்கு திடீர்னு ஒரு அமிர்தம் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமோ, மகா முனியே விஸ்வாமித்திரரே உம்முடைய வருகை எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. யதா வருஷ மனோதக, ஒரு லோகத்தில் மழையே இல்லாத போது பல காலம் கஷ்டப்படும் போது அப்படியே மேகம் நீருண்ட மேகமாய் மழை பெய்ய போகிறதுன்னா அங்கே இருக்கிறவாளுக்கு எவ்வளவு சந்தோஷமோ, உம்முடைய வருகை எனக்கு அத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. யதா சதிருசதாரேஷு புத்திர ஜன்மஹ பிரணஸ்யச்ச, நல்ல குலத்தில் கல்யாணமாயும் குழந்தை பிறக்காதவர்களுக்கு புத்திரன் பறக்க போறான் அப்படின்னு ஒரு அம்மா கர்ப்பவதியானா அந்த அவளுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சந்தோஷமோ, உம்முடைய வருகை எனக்கு அத்தனை சந்தோஷமும் தருது. பிரணஷ்யஸ்ய யதா லாபே, ஒரு முக்கியமான வஸ்து ஒருத்தன் தொலைச்சிட்டான், அது கிடைக்க போறதுன்னு தெரிஞ்ச உடனே அது கிடைச்சிடுத்துன்னா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷம் உம்முடைய வருகை அப்படின்னு. ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதந்தே மகாமுனே. இது அத்தனையுமே தசரத சக்கரவர்த்தியோட சுவானுபாவமாக இருக்கான். சும்மா சொல்லல, அவர் ஏதோ பெரியவர் வந்தேர் அப்படின்னு சொல்லல. யதாமிருதஸ்ய சம்பிராப்தி, அவர் சின்ன வயசுல அங்க சிரவணகுமாரன்னு ஒரு பையனை அடிச்சுட்டாராம், தெரியல. காட்டில் போய் வேட்டையாடும் போது சிரவணகுமாரன்னு ஒரு பையன், அவர் தீர்த்தம் எடுக்கும்போது இது யானை தான் தீர்த்தத்தை சாப்பிட்றதோன்னு சப்தவேணின்னு ஒரு பானம், சப்தத்தை கேட்டு அதை அடிச்சிருமா. யானை தான் அந்த பானத்தை போட்டு அது அந்த குழந்தைய போய் அடிச்சுட்டான். சிரவணகுமாரன்னு சின்ன பையன், அவள் அம்மாவுக்கு கண்ணு தெரியாமல் தீர்த்தம் எடுத்துன்னு வர போகிற பையனை அடிச்சுட்டேருன உடனே தசரதருக்கு துடிச்சு போயிட்டாரான். ஐயோ தெரியாமல் இப்படி பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு. தசரதர் இந்திரனோட ஃப்ரெண்டுன்னு நேற்றே பார்த்தோம், தச திக்கிலையும் போகும்.
அப்போ நினைச்சார் அமிர்தம் கிடைச்சா அந்த குழந்தையை நான் காப்பாற்றிடக்கூடாதுன்னு. ஆனால் கேட்கல, அமிர்தத்தை கேட்க மாட்டேன். ஏன்னா தேவர்கள் கொடுக்க மாட்டா. தேவாக சுவார்த்தகா, நீ எவ்வளவு அவளை தபசு பண்ணுறியோ அவ்வளோதான், அந்த இதுதான் கொடுப்பா. அவள் என்ன பகவானா? அங்கே அஸ்வினி குமாரர்களுக்கே இந்திரன் வந்து அமிர்தம் தரமாட்டேன்ட்டான். ஏன்னா அவள் டாக்டர், இவாளுக்கு நான் எதுக்கு தரணும் அப்படின்னு நினச்சிட்டான். அந்த மாதிரி அவள்லாம் தரமாட்டான். ஆனால் இவரும் கேட்கலையா. யதா வருஷ மனோதக நேற்று பார்த்த ரோமபாதர் அந்த சரித்திரத்தை, ரிஷசிங்கர் அவருடைய நண்பனே ராஜ்யத்தில் மழையே இல்லாத எவ்வளவு கஷ்டப்பட்டேர் அப்படின்னு. அந்த மாதிரி யதா சதிருஷதாரேஷன் அவருக்கே குழந்தை இல்லாமல் எத்தனை வருஷம் இருந்தேன் சொல்றேன். தசரதர் இப்போ சொல்லும்போது சொல்றேன், தனக்கு ராஜ்யம் அப்படின்னு அப்பா பட்டாபிஷேகம் பண்ணச்சு கூட அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சதில்லை. நான் ஒரு நாள் எனக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம், அதிகமான சந்தோஷம், 60,000 வருஷத்துல ஒரு நாள் நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா கௌசல்யாவோட கல்யாணம் நடக்கச்ச அதை விட, எனக்கு பட்டாபிஷேகம் பண்றதை விட எனக்கு ராமன் பிறந்த நாள் எனக்கு அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுத்து. அந்த சந்தோஷம் இன்னைக்கு உம்முடைய வருகைக்காக அப்படின்னு சொல்றேன். ஆச்சரியமா மகோதய அப்படின்ற மகோதய காலம் 12 வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். மகோதயம் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆச்சரியமா கொண்டாடுவோம். அந்த மாதிரி நாள் இங்க மகோதயம் அப்படின்னா என்னன்னா, அவாவா இஷ்டத்துக்கு அவாவாளுடைய மனசு வியாக்கியானம். ஏன்னா ஒருத்தருக்கு கஷ்டமா இருக்கிறவனுக்கு 1,00,000 கிடைச்சதுன்னா மகோதய காலம். நமக்கு என்ன மகோதய காலம் அப்படின்னா அப்பேற்பட்ட ஆச்சாரியன் கிடைச்ச நாள். ஏன்னா அவருடைய அனுகிரகத்தினால தான் நமக்கு மோட்சம். அப்பேற்பட்ட ஆச்சாரியன் கிடைச்சி அவருடைய திருவடி அடைஞ்ச நாள் நமக்கெல்லாம் மகோதய காலம் அப்படின்னு. அப்பேற்பட்ட விஸ்வாமித்திர ரிஷியை ஆச்சரியமா வர வைக்கிறேன். உடனே சொல்றேன், அடியேன் உமக்கு என்ன வேணுமோ கவலையே இல்லாமல் கேட்கலான்னு நான் கொடுப்பேன் அப்படின்னு. வந்த உடனே சகான்னு கொடுத்துரு சொல்லக்கூடாதான். அதுவும் இவெல்லாம் சத்தியசந்தர்கள், நம்மள மாதிரி இருந்தவள ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் சுவாமி, நேற்று ஏதோ இது இருந்தது சொல்லிட்டேன். இவர் சத்தியசந்தர் சொன்ன வாக்க மீற மாட்டா. ஆனால் திடீர்னு நீர் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ விஸ்வாமித்திரர் சந்தோஷப்படுறார். சொல்றேன், சத்ருசம்ராஜசார்தூலா தவை தத்புவினான் யதா மகாவம்ச பிரசூதஸ்ய வசிஷ்டவ்யபதேசினா. தெரியும்பா, எங்களை மாதிரியான ரிஷிகளை பெருமாள் யார் யாரோ கிட்டலாம் போய் கேட்கும்படி அனுப்ப மாட்டார். உண்மை போல எப்பேற்பட்ட வம்சம், இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவர், வசிஷ்டருடைய சிஷ்யராக இருக்கார். அதனால உண்மை போன்றவர்கள் கிட்ட தான் பகவான் எங்களை போய் யாச்சகம் கேட்க அனுப்புவான். வேற ஒருத்தர்கிட்ட பகவான் எங்களை அப்படி தலை எழுத்துல எழுத மாட்டான். இதே தான் வாமன பகவான் சொல்லு, மகாபலி கிட்ட யாச்சகம் கேட்க போண்டு எங்களெல்லாம் யாச்சகம் கேட்கறா. அப்பேற்பட்ட மகாபலி எனக்கு 3 அடி போறோங்கிறார். அவர் சொல்றாரு, இதெல்லாம் இல்லப்பா, நீ எங்கிட்ட வந்து இதையா கேட்கறது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஆள்கிட்ட தான் பகவான் அவளெல்லாம் அனுப்புவார். அப்ப உடனே சொல்றார், இந்த மாதிரி நான் யாகம் பண்ணிட்டு இருக்கேன் காட்டுல. அகம் நியதமமாதிஷ்ட சித்தியார்த்தம் புருஷ ரிஷபா. யாகம் பண்றேன், ஆனா அந்த யாகத்துல நிறைய கஷ்டங்கள் வருது. இந்த ராட்சசர்கள்லாம் வந்து நிறுத்திடுறாங்க. அதனால எனக்கு துணைக்கு இந்த யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்கு அப்படி பார்த்தேன். தத் புத்திர ராஜசார்தூலம் ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்துமர்ஹசி. இந்த அழகான குழந்தை, அந்த குழல் அவருடைய காகபக்ஷதரம் வீரம் அப்படின்ற அந்த குடுமையோட அந்த குழந்தை இருக்கேரே, அவரை எனக்கு கொடுங்கிறான். சொல்லும்பொழுது என்ன சொல்லணும்னா, யுத்தத்துக்கு வேணும்னா மகா பலபராக்கிரமா, அப்பா பலசாலி, இவர் எனக்கு அனுப்புந்தான்னு சொல்லணும். ஆனால் அங்கே கூட அந்த ராமனுடைய அழகு எடுத்து சொல்றார், காக்கபக்ஷதரம் வீரம், உன்னுடைய ஜேஷ்ட புத்திரன் ராமனுக்கு எனக்கு அனுப்பு அப்படின்னுறான். உடனே திடீர்னு என்னது யஜ்ஞ ரக்ஷணத்துக்கு கூப்பிடுறார், அதுவும் ராட்சசர்களோட யுத்தத்துக்கு. இப்படி போய் விஸ்வாமித்திரர், அதுவும் என்னுடைய குழந்தை 60,000 வருஷம் தபம் பண்ணி பெத்த குழந்தை, இவரை போய் நான் காட்டுக்கு அனுப்புறதா அப்படின்னு ஒரு க்ஷணம் அப்படியே கண்ணில் ஜலம் வந்துட்டு அப்படியே நிறுத்திட்டே, எதுவும் பேசலை. விஸ்வாமித்திரர் புரியுது, அவர் பேசலைன்னு ஒன்று மேற்கொண்டு கேட்கிறார். நச்சமே குரோதமுத்ருஷ்ட புத்திர் பவதி பார்த்திவா. நீரே எப்பேற்பட்ட மகர்ஷி, உம்முடைய சாப்பத்துக்கே ராட்சசர்கள்லாம் ஓடிடுவாளே அப்படின்னு நினைக்கிறியோ தசரதா? நான் என் கோபத்தெல்லாம் விட்டுட்டேன்பா. நச்சமே குரோதமுத்ருஷ்ட அப்படின்னு ததா பூதா ஹிசாச்சாரிய நசாபஸ்தமுச்சதே. சாப்பம்லாம் இப்போ விடுறது இல்லை. எதுக்கு தப்போபலத்தை போய் ராட்சசர்கள்கிட்ட வேஸ்ட் பண்ணுறது? நல்லத்துக்காக உபயோகப்படுத்தணும். கோபத்தை விட்டுட்டேன்னு சொன்னதுன்னா இவா மாதிரி கிட்டவா கிட்ட கோப்பப்பட்டு வேஸ்ட் இல்லையா? ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு நல்ல விஷயமா இருந்தால் கோப்பப்படலாம். இந்த மாதிரி ராட்சசர்கள்கிட்ட கோபத்தை படுறதில்லை அப்படின்றது.
ஏன்னா சன்னியாச தர்மமே இருக்கு. பாம்புன்னு வந்து அதை அடிக்கக்கூடாது, பாம்பு அடிக்கக்கூடாது, அவளுக்கு தர்மம். ஆனால் அவளே சொல்லுவா, ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா ஒரு பக்கத்தில் இருக்கவனை ஒருத்தரை கூட்டு பாம்பு அடின்னுவா. ஏன்பான்னா எனக்கு தானே அடிக்க தர்மம் கிடையாது, நீங்கள் அடிக்கலாம்ல. ஏன்டான்னா உன் தர்மம் அது, ராஜ தர்மம். நீ ராஜான்னா என்ன, இந்த அயோத்திக்கு மட்டும்தான் ராஜா நினைச்சிட்டு இருக்கியா? அந்த காடு கூட உன்னுடைய இடம் தானே. அங்கே என்னால் ஒரு யாகம் பண்ண முடியல, ராட்சசர்கள் வரான்னா அவளை துரத்தி எடுத்து அங்கே நீ ரட்சணை பண்ணுறது உன்னுடைய கர்த்தவியம் இல்லையா? அதனால நீ இதை அனுப்பிச்சுதான் ஆகணும். சரி, அப்பேற்பட்ட சைன்யத்தை அனுப்புறேன், ஏன் தசரதர் நானே கூட வரலாமே அப்படின்னா எனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ உன்னுடைய குழந்தைய என்னோட அனுப்புங்கிற. உடனே அவர் யோசிச்சுட்டு இருக்கார், பயம், குழந்தைய போய் நான் எப்படி அனுப்புறதுன்னு. ஒன்று சொல்றேன், ஸ்ரேயஸ்சாஸ்மை பிரதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா. நான் அத்தனை ஸ்ரேயஸும் பண்றேன் பாவம், குழந்தைக்கு நீ நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். உன்னால நீ நினைக்கலாம் இன்னைக்கு நீ வந்து சக்கரவர்த்தின்னு, நீ பண்ணாத அளவுக்கு உன் குழந்தைக்கு ஸ்ரேயஸை பண்றேன். என்ன பண்றேன்னு இப்போ கேட்காத, நான் கொண்டு கொடுக்கச்ச உனக்கு தெரியும் நான் ஏன் இந்த குழந்தைய ஆசிட்டு போறேன் அப்படின்னு. அத்தனையும் பண்றேன்று. ஆனா தசரதர் இன்னமும் சைலண்டாவே இருக்கு, அதுக்கும் மேல பதில் சொல்லல. அகம் தே பிரதிஜானாமி ஹதௌ தௌ விருத்தி ராட்சசௌ. ராட்சசர்களுக்காக பயப்படுறியா? இப்பயே நீ மனசுல வச்சுக்கோ, ராட்சசர்கள்லாம் செத்துட்டா. ஏன்னா உன்னுடைய பையனோட பலபராக்கிரமம் உனக்கு புரியல, அந்த ராட்சசர்களால ராமரை ஒன்றும் பண்ண முடியாது. நீ இப்பயே மனசுல வச்சுக்கோ, ராட்சசர்கள்லாம் மரணம், அந்த பயம் உனக்கு வேண்டாம், அனுப்பு அப்படிங்கிறது. ராமஸ்ய ராஜசார்தூலா நபார்த்தௌ மகாத்மனஹ. உனக்கு தெரியல, நீ உன்னுடைய குழந்தைன்னே பார்த்துட்டு இருக்க. ஆனா எங்களை மாதிரி பெரியவர்களுக்கு தான் தெரியும் ராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு. உடனே தசரதர் யோசிக்கிறேன், குழந்தைய 10 வளர்த்த எனக்கு என் குழந்தை பத்தி தெரியாதா? என்னைக்கோ இவர் திடீர்னு உள்ள வந்துட்டு எனக்கு அவரை பத்தி தெரியுங்கிறாரு அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், அகம் வேத்வி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சே மே தபசி ஸ்திதாக அப்படின்னு. அகம் வேத்வி மகாத்மானம், உமக்கு உன்னுடைய குழந்தையினுடைய பெரிய தெரியாது, நான் சொல்றேன் கேளு, மகாத்மாவன் அப்படின்னு வேதத்துல சொல்றது. வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் அப்படின்னு வேத சப்தத்தையே சொல்றேன். பிரம்மம் அப்படின்னாலும் பரமாத்மா அப்படின்னாலும் பகவத் சப்தம் எல்லாமே வாசுதேவனை சேர்ந்தது அப்படின்னு மகாத்மா சப்தமே வாசுதேவனை சொல்றது தான். அப்பேற்பட்ட பரபிரம்மமானவன் உமக்கு புரியாது. ஒரு குரு கிட்ட கீழே உட்காந்து குருவை மேலே உட்கார வச்சு கேட்கணும். நீயோ மேலே உட்காந்து நான் கீழே சொல்ற உனக்கு புரியாது, நான் சொல்ற விஷயம் உனக்கு புரியாது. தர்பாசனத்துல உட்காந்து தபசு பண்ற நாங்க புரிஞ்சின்றத சிம்ஹாசனத்துல உட்காந்து உனக்கு புரியாது. காட்டுல ராஜயோகம் பண்றவர், யோகாபியாசம் பண்ற எனக்கு புரிஞ்சது. இந்த ராஜ அனுபவத்தெல்லாம் அனுபவிச்சுண்டு ராஜபோகியாக இருக்க எல்லாத்தையும் பண்ற உனக்கு புரியாது. லோகத்துக்காக லோக சம்ரட்சணார்த்தம் யஜ்யம் பண்ற எங்களுக்கு புரிஞ்சது. நீ புத்திரகாமேஷ்டி போல யாகம் பண்ற, உன்னுடைய பலனுக்காக யாகம் பண்ற உனக்கு இந்த இது புரியாது. இப்படி வியாக்கியானங்கள் பெரியவா எழுதியிருக்கா, சுவாமி பெரியவாச்சான்களே இப்படி வியாக்கியானங்கள்லாம் எழுது. அதனால அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா ராமம் சத்திய பராக்கிரமம், மனத்துக்கினியான் அப்படின்னு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவர் ராமர் அப்படின்றதுக்காக நீ ராமன் பேர் வச்சிருக்கலாம். உண்மையிலேயே என்னன்னா யோகிகளே வந்து அந்த ராமன் மேல அப்படி சந்தோஷப்படுவாளாம். அதனாலதான் அவன் ரமந்தே, யோகிகள்லாம் ரமிக்கும்படியாக இருக்கவன், அதனால ராமன். சத்திய பராக்கிரமம், சத்தியசந்தன் அப்படின்றது இல்லை இங்க. சத்திய பராக்கிரமம்னா சிருஷ்டி ஸ்திதி லயத்தை பண்ணக்கூடியவன். அப்பேற்பட்ட சத்திய பராக்கிரமன். எப்படி இந்த சிருஷ்டி இருந்ததோ அதை பிரளயத்தை உண்டாக்கி திருப்பியும் அதே சிருஷ்டியை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிற சர்வேஸ்வரன். வசிஷ்டோபி மகாதேஜா. சரி, நான் சொல்றதை தான் நீ நம்பலையா? இங்க வசிஷ்டர் உட்கார்ந்துருக்காரு, வசிஷ்டர் சொல்றதை கேளு, அவருக்கு இது புரியும் அப்படின்ட்டு. ஒருவேளை வசிஷ்டருக்கு விஸ்வாமித்திரர் முதல்லயே சிஷ்யன், அதனால நீ நினைக்கலாம் அப்போலேருந்தே சிஷ்யன் தசரதர்னா எனக்கு இப்பதானே இவர் குரு, அதனால விஸ்வாமித்திரருக்கு பரிஞ்சு பேசுவேர் அப்படின்னு நினைக்காத. மகா தேஜா, புது சிஷ்யனுக்கு ஒன்று பழைய சிஷ்யனுக்கு ஒன்று சொல்றவர் கிடையாது. சத்தியத்தை உள்ளபடி சொல்றவர் வசிஷ்டர். அதனால வசிஷ்டோபி மகா தேஜா. அது மட்டும் இல்லை, இங்க அவர் பொறாம வசிஷ்டர் மேல கொஞ்சம் உண்டு. வசிஷ்டோபினா வசிஷ்டருக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சது அவருக்கும் தெரியும், நீ கேட்டுப்பார் அப்படின்றது. சரி, இந்த வானா உனக்கு குரு எனக்கு குரு, அதனால இப்படி சொல்லுவேரா? ஏ சேமே தபசி ஸ்திதா. இங்க இருக்கிற எத்தனை பேர் இருக்கா யோகிகள், அத்தனை பேர், எத்தனையோ மகர்ஷிகள் இருக்கால, அவ யார்கிட்டையும் கேளு ராமனுடைய பெருமையை சொல்லுவா.
அவள்லாம் இங்கே உட்காந்து எதுக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். உன் சபையில் உட்காந்து நீ சொல்லக்கூடிய நீதியை பார்க்கவா உட்காந்துட்டு இருக்கா? அப்பேற்பட்ட தசரதருடைய குழந்தை பகவானை காட்டில் உட்காந்து யோகம் பண்ணுறதை விட இங்கே உட்காந்து தசரதர் ராமான்னு கூப்பிடும்போது ஓடி வச்சு அவள் அப்படியே ராமரை சேவிப்பாளாம். இங்கே வந்து உன்னுடைய நீ போடுற ஆகாரத்துக்காக உட்காரலாவா? அந்த ராமனை நேரடியாகவே அந்த காட்டிலிருந்து யோகத்தை பண்ணக்கூடிய குழந்தை இந்த தசரதன் புண்ணியம் பண்ணி என்ன புண்ணியம் பண்ணானோ அவனோட புண்ணியத்தில் நம்ம விட்டின்டா நமக்கும் அவருடைய அனுகிரகம் கிடைக்கும்னு இங்கே உட்காந்துருக்கா. அதனால எல்லாரையும் நீ கேட்டுப்பார் அப்படிங்கிறார். அதை சொன்ன உடனேயே அகம் வேத்தி மகாகான்னு சொன்ன உடனே அப்படியே தசரதர் மூச்சே அப்படியே அந்த சிம்மாசனத்தில் விழுந்துட்டேராம். எல்லாரும் வரா, அவருக்கு பன்னீர்லாம் தெளிக்கிறா, எழுந்துட்டேர். அப்பேற்பட்டவர் இல்லை தசரத சக்கரவர்த்தி, ராட்சசர்களுடைய யுத்தம் பண்ணக்கூடியவர். ஆனால் குழந்தைனோட பாசத்தில் மயங்கினேர், இப்போ எழுந்துட்டேர். இருந்தாலும் அவருக்கு ஒரு பயம், இப்போ எப்படியே எழுந்துடலாமான்னு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கார். என்ன சொல்லலாம் மகரிஷிக்கு? ஏன்னா மகரிஷி கிட்ட விளையாட முடியாது. நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னா சபிச்சுடுவேரோ, என்ன சபிச்சுடுவேரோ, குழந்தைய சபிச்சுடுவேர், இல்லை ராஜ்யத்தில் மக்களை சபிச்சுடுவேரோ, என்ன சொல்லலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். குழந்தைக்கு 16 வயசு ஆலையே அப்படின்னு ஒரு ஹிருதயத்தில் வருது. ஆஹா, இதையே சொல்லிடுவோம் அப்படின்னு. ஊனசோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஸ்யாக விசஹ ராட்சசை. 16 வயசு கூட ஆள். அப்போ குழந்தைக்கு 12 வயசு. ஊனசோடச வருஷோமே. யுத்தத்துக்கு போகணும்னா அந்த காலத்தில் 16 வயசு ஆயிருக்கணும். இப்போ மேஜர் ஓட்டு போடணும்னா 18 வயசு அப்படின்ற மாதிரி யுத்தத்துக்கு குழந்தையெல்லாம் யுத்தத்துக்கு அனுப்பக்கூடாது. அதனால யுத்தத்துக்கு யோக்கியத்தை இல்லாத குழந்தையாச்சேப்பா, அவரை நான் குழந்தைய எப்படி அனுப்புறது? அது மட்டும் இல்லை, நீர் சொல்ற ராட்சசைகள் சாதாரண யுத்தத்துக்கே அனுப்பக்கூடாதுன்னா ராட்சசர்களோட யுத்தத்துக்கு குழந்தையை நான் எப்படி அனுப்புறது? ராஜீவலோச்சனகான்னா தாமரை போன்ற கண்கள் உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பெரியவாள்லாம் எப்படிலாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. பாஷ்யக்காருடைய சரித்திரத்திலே வரும். அவருடைய கண்கள் வேதாந்தத்தில் சொல்லும் பொழுது தாமரை புஷ்பம், அப்படியே சூரியனுடைய கிரணங்களில் தாமரை. ஆனால் இங்கே வியாக்கியானம் அப்படி இல்லையா. இங்கே என்ன வியாக்கியானம்னா, ராஜீவலோச்சனகா அப்படின்னா சாயங்காலம் சூரிய அஸ்தமனமாகும் பொழுது எப்படி தாமரை மூடிடுமோ, குழந்தை 6 மணி ராத்திரியானா கண் மூடி தூக்கம் வந்துடுமா அந்த குழந்தைக்கு. அதனால அந்த அர்த்தத்தை இங்கே சொல்கிறேன். ராஜீவலோச்சனகா அப்படின்னா அந்த குழந்தை சூரியன் சாயங்காலமே தூங்கிடுவான். உடனே கௌசல்யாமா, இருடா குழந்தை சாதம் எடுத்துட்டு வரேன், ராத்திரி ஆகாரம் பாலாவது சாப்பிட்டு தூங்குன்னு வரத்துக்குள்ளே குழந்தை தூங்கிடுவான் சுவாமி. ராட்சசர்களோ ராத்திரி மட்டும்தான் யுத்தம் பண்ணுவா, காத்தால வரவே மாட்டா. இப்பேற்பட்ட குழந்தையை நீர் போய் யுத்தத்துக்கு கேட்கிறேரே அப்படின்னு தசரதர் சொன்னாராம். யாவத் பிராணான் தரிஷ்யாமி, குழந்தைக்கு ஒண்ணுன்னா நான் நினைக்க மாட்டேன். 60 வருஷ சஹசிராணி ஜாதஸ்ய மம கௌஷ. 16,000 வருஷம் அந்த ரங்கநாதனுக்கு தபஸ் பண்ணி பெற்ற குழந்தை சுவாமி, எப்படி நான் உண்மை அனுப்புறது என்று. உடனே விஸ்வாமித்திரருக்கு மகா கோபம் வந்து, என்னடா இவங்கிட்ட போய் இவ்வளோ வேதாந்தத்தெல்லாம் சொன்னோம், இவன் போய் ஒன்று வார்த்தை கடைசியில் எப்பேற்பட்டவன்டா உன் குழந்தை, உன் பகவான் உனக்கு புரியாதுன்றான். அப்போ ஆனால் 16 வயசு கூட ஆலியேன்றானே, இவங்கிட்ட இனிமேல் என்ன? அந்த வேதாந்தத்தெல்லாம் புரியாதவர்கிட்ட போய் நம்ம வேதாந்தத்தை சொல்லவே கூடாது. இவங்கிட்ட போய் நம்ம போய் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. நல்லா இருப்பா நீ, சௌக்கியமாக குழந்தை கொடுத்தனமா நீ இரு அப்படின்னு சொல்லி அப்படி திரும்புறாராம். அந்த வேகம் வசிஷ்டர் பார்த்தேர். அப்படியே தேவர்கள்லாம் பயப்படுறாளாம். ஏன்னா இவர் பிரம்ம ஆனோம் அப்படின்னு நினைச்சு இவர் தபஸ் பண்ணி லோகத்தையே ஆட்டி விட்டுட்டார். பிரம்ம ரிஷி ஆகணுன்றதுக்கே லோகத்தை ஆட்டி விட்டவர் பரபிரமம் கையில கிடைக்கல, ராமன் கையில கிடைக்கலன்னா இன்னும் என்னத்தை பண்ணிடுவேரோ அப்படின்னு வசிஷ்டர் எழுந்தேர். தசரத சக்கரவர்த்தி கிட்ட இப்ப என்ன சொல்லணும்? ராமன் எப்பேற்பட்டவன், நீ கவலைப்படாத அப்படின்னு ராம புராணத்தை சொல்லணும் இல்லையா? ஆனா சொல்லலை. ஏன்னா நம்ம என்னதான் ராமனுடைய பெருமையை சொன்னாலும் தசரதர் அப்பா ஸ்தானத்தில் தன்னுடைய குழந்தையாக தான் பார்க்குறாரு. அதனால குழந்தை ஸ்தானத்தில் பிரேமையில பார்க்குறாரு. அப்போ நம்ம ஞானத்தை சொன்னால் பிரேமையா ஞானமானா பிரேம தான் ஜெயிக்கும். அதனால நம்ம இங்கே ராமனுடைய புராணத்தை சொல்லக்கூடாது, விஸ்வாமித்திரருடைய பெருமையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றேராம். அப்பா ஸ்ரேயாம்சி அப்படின்னு சொல்றேரே, சகல ஸ்ரேயஸும் பண்ணுவேர் அப்படின்னு சொன்னேர். உன் குழந்தைக்கு சகல ஸ்ரேயசம் நீ கூட பண்ணாத அளவுக்கு விஸ்வாமித்திரர் பண்ணுவேர், குழந்தைய தைரியமாக அனுப்பு அப்படின்ட்டு. ஆஹா, நம்ம கூட குழந்தைய அனுப்பாட்டி நம்ம குழந்தைக்கு இத்தனை ஸ்ரேயஸ் வராதோ. வசிஷ்டர் சொன்னா அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மாட்டேன் தசரதர். நம்ம குழந்தைக்காகத்தான் வசிஷ்டர் எப்போ சொன்னாரோ அப்போ தைரியமாக அனுப்பலாம் அப்படின்னு இப்படி திரும்புற. ராமா கிளம்பணும் அப்படின்னு. ஆனால் ராமனும் லக்ஷ்மணன் தயாராக இருக்கா. ஏன் அப்பா ஏன் யோசிக்கிறேன்னா என்னால் சண்டை போட முடியாதா, ஏன் அப்பா இவ்வளோ யோசனை அப்படின்னு. ஆனால் இது அழகாக பாஷ்யக்காருடைய சரித்திரத்தில் வியாக்கியானம் பண்ணுறான். அரையர் வந்து பாஷ்யக்கார வரதராஜர்கிட்டேருந்து பாஷ்யக்காரை நம்ம கொடுத்துரும். வரதர் கேட்குறார், என்ன வரன் வேணும்?
ஏன்னா அரையர் சேவையை வரதன் கேட்டதே இல்லை, ரங்கநாதன் தான் கேட்டிருக்கு. அரையர் அனுப்பிச்சுட்டு பாஷைக்கார கூட்டினோன்னா ரங்கநாதன் சொல்லி அனுப்புறாரு. போன உடனே கேட்காத, அழகா பாசுரெல்லாம் பாடு, வரதன் மயங்கி என்ன வரம் வரம் ததாதி இது வரதா கேட்பேர், அப்போ கேளு ராமானுஜரை அப்படின்னு அனுப்புறாரு. அப்போ வரதருக்கு சொன்ன அந்த பாஷைக்கார குடும் அப்படின்னு சொன்ன உடனே வரதருக்கு அப்போ புரிஞ்சுதான், அன்னைக்கு நான் ராமனாக இருக்கும்போது தயாராக இருந்தேன், அப்பா ஏன் பயப்படுறேன்னு, இன்னைக்கு தான் அப்பாவும் ஏன் பயப்பட்டேன்னு இன்னைக்கு எனக்கு புரியுறது, ராமானுஜரை கேட்குறாரே அப்படின்னு ஆச்சரியமா அந்த பாஷைக்காரருடைய சரித்திரத்தில் அந்த வியாக்கியானம் பிரிவா சொல்லுவோம். அந்த மாதிரி ஆச்சரியமா ஆஷின்ட்டு உடனே ராமலக்ஷ்மணர்கள் தயாரா இருக்கா, கௌசல்யா அம்மா 2 பேருக்கும் மங்களத்தெல்லாம் சொல்லி அனுப்புறா. நேர வில்லம்போடு எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா தசரதர் எப்பேற்பட்ட ராஜா, எவ்வளவோ அனுப்பலாம், சாதத்தெல்லாம் கட்டி 1 மாசத்துக்கு என்னென்னவோ கட்டி பின்னாடி ஒரு ரத்தத்தில் எல்லாரையும் ஏற்றி அவளுக்கு அனுப்பலாம். ஆனால் ரிஷிக்கிட்ட அனுப்பிச்ச ஒன்றுமே இல்லை. அவா 2 பேரும் கையில் வில்லு அம்போட போறா ரிஷி பின்னாடி, இவர் வேக வேகமாக போறாராம். குழந்தைகள் நடக்கிறதாம். எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு அப்படின்னா, சிவபெருமான் பின்னாடி குட்டி பிள்ளையாரும் முருகனும் போற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது. ஏன்னா அவர் வீசி வீசி நடப்பார், இவ குழந்தைகள் போறா பின்னாடி வேகமா. அந்த மாதிரி போயிட்டு இருக்காளாம். பின்னாடி பார்க்கவே இல்லை. எங்கன்னா அங்கே சரையூ தீரம் வர வரைக்கும் இவர் பார்க்கல. ஏன்னா திடீர்னு ஓடி வந்து திருப்பியும் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவானோன்னு வாங்கின கையோடு ஓடி போயிடணும், அந்த இடத்துலையே மறைஞ்சிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் தான் பின்னாடி திரும்பி அந்த குழந்தைகளை பார்க்குறான். அந்த குழந்தைகளை பார்த்து ராமேதி மதுரம் வாணி விஸ்வாமித்ரோபியபாஷதா, குழந்தைகளே பசிக்கிறதான்னு கேட்குறாராம். பசிக்கிறதான்னு கேட்குறாரா, என்ன விஸ்வாமித்திரர் என்ன வச்சிருக்காருன்னா ஒன்றும் இல்லை, அவர் கையில் ஒன்றும் இல்லை. கை கால்லாம் வலிக்கிறதா, உங்களுக்கு கை கால்லாம் வலிக்கிற, ஒரு நிமிஷம் நான் பிடிச்சி விட்டோமா அப்படின்னு கேட்குறாராம். என்ன சுவாமி அங்கே தான் போய் அகம்பேத்தி மகாத்மானம்லாம் பெரிய வியாக்கியானம் பண்ணார், சர்வேஸ்வரன் அப்படின்னார். இப்போ குழந்தைக்கு கை கால் வலிக்கிறதான்றேன்னா அங்கே தசரதர் முன்னாடி அப்படி சொன்னேரே தவிர இப்போ அவரே தசரதர் ஆகிட்டார். குழந்தைகள் அவருக்கு தெரியும், தசரதரிட்ட அப்படி சொன்னாதான் அங்கே விஷயம் வாங்கணும்னு சொல்றாரே தவிர தசரதருடைய பிரேமையை புரிஞ்சிக்காம சொல்லலை. அங்கே எதுவுமே தசரதரை புரிஞ்சிக்காம அவர் சொல்லலை. அந்த பிரேமையிலிருந்து எப்படி குழந்தைகள் ஆசிண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி சொல்றது. நஷ்டமோ நஜ்வரோ வா தேனே ரூபஸ்ய விபர்யா அப்படின்னு உங்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் என்னென்ன பசின்னு சொன்னா போறோமா, அவ ஒரு மந்திரம் சொல்லுவா, அந்த மந்திரத்தை சொன்னாலே பசி எல்லாம் போயிடும், தூக்கம் எல்லாம் போயிடும். அப்போ வந்து பல அதிபலம் அப்படின்ற மந்திரத்தை சொல்றேன், அந்த பலம் சொன்னாலே போறோம், அதெல்லாம் சொல்றேன் அவர். அதுக்கப்புறம் பலாம் அதிபலாம் செய்வ பட்டத்தா பதிராக அவளும் ரிஷி சொல்றேரே அப்படின்னு திருப்பி அந்த மந்திரங்கள்லாம் சொல்றான். அங்க விஸ்வாமித்ரர் அன்னைக்கு ராத்திரி ஆயிடுத்துப்பா, குழந்தைகள் அனுஷ்டானம்லாம் பண்ணா. இன்னைக்கு இங்கேயே காட்டில் வந்து ராத்திரி சஞ்சாரம் பண்றது இல்லை, ஒரு மரத்து கீழே இங்கேயே படுத்துட்டு நாளைக்கு காத்தால எழுந்து போகலாம் அப்படின்னு என்ன சொல்றேன்னா, ராமலக்ஷ்மணர்கள் அங்கே வந்து புல்லெல்லாம் பார்த்து மெதுவாக எடுக்கிறேன், ஒரு புல்லா தர்ப்பம்லாம் பார்த்து குத்தாத இருக்கணும். அப்போ ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்றேன், ரிஷி சயனம் பண்ண போறேன்னு நினைக்கிறேன், நமக்கு என்ன பாக்கியம், இன்னைக்கு ரிஷிக்கு நம்ம பாத பூஜை பண்ணலாம் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்றாரு. அவரும் அழகாக ஒவ்வொருத்தையா எடுத்து கட்டி அப்படி போட்டார். ராமா லக்ஷ்மணா வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு. ரிஷி படுத்துக்காம நம்ம எப்படி படுத்துக்கிறது, ராமர் சங்கோச்சி. ஆனா பெரியவர் சொன்னா கேட்கணும், அதனால லக்ஷ்மணரோடு சேர்ந்து அவர் போய் படுத்துக்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் இங்க வால்மீகி மகிழ்ச்சி சொல்றேன், தசரத நிருபசூனு சத்தமாபியாம் திரிணசயனே அனுச்சிதே சகோஷிதாபியாம் குசிகசுத வச்சோனு லாலிதாபியாம் க்ஷணமிவச விபாவரீச்ச அப்படின்னு தசரத நிருபசூனு சத்தம். எப்பேற்பட்ட குழந்தை நேத்தி, எப்பேற்பட்ட சிம்ஹாசனத்துல கௌசல்யா மெத்துன்னு ஒரு படுக்கையை போட்டு அழகாக தாலேலோ பாடி படுக்க வச்சிருப்பா. மகர்ஷியே இது உனக்கு உச்சிதமா? திருணசயனத்துல ஒரு தர்பாசனத்துல ஒரு பரதேசி போல இந்த குழந்தைகளை காட்டுல போய் நீர் படிக்க வச்சிருக்கிற, உமக்கே இது நியாயமா அப்படின்னு வால்மீகி மகர்ஷி கேட்கிறார். ஆனா அடுத்தே சொல்றார், குசிக சுத வச்சோனு லாலிதாபியாம். ஆனா அம்மாவான கௌசல்யா கூட குழந்தை தூங்கிடுச்சுன்னு அப்படி தான் பரப்பிட்டு அப்படி போயிடுவாளாம். ஆனா விஸ்வாமித்ரர் ராத்திரி பூரா என்ன பண்ண போறார், அவர் யோகத்துல போய் இருக்க போறார். அந்த பகவான் தானே இங்க இருக்கான். ராத்திரி முழுக்க இவா தூங்கிட்டான்னு கூட நினைக்காம இந்த குழந்தைகளுக்கு அவரே அந்த வீசிண்டு கதைகள்லாம் சொல்லிட்டு ராத்திரி பூரா காத்தால சூரியன் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ராத்திரி எப்படி போறது அப்படின்னா, க்ஷணமிப்ப அப்படிங்கிற ஒரு க்ஷணம் மாதிரி ஆயிடுத்தான். ராத்திரி திடீர்னு ராத்திரி வந்துட்டான். ராத்திரி தேவி பார்க்கறாளா, ராத்திரி தேவிக்கு சந்தோஷம். ஏன்னா ராமர்
அந்த ஊர் உள்ள வந்து எப்பேற்பட்ட மாளிகை உள்ளதான படுத்தின்னு இருப்பார். அவரை அப்போ சேவிக்க முடியாது. ராத்திரி தேவிக்கே சந்தோஷமா இந்த குழந்தைகளை இப்போதான் சேவிக்கிறார். சந்தியாதேவி காத்தால பரப்பிட்டு வந்துட்டு இருக்கா. ராத்திரி தேவி சொல்றா இன்னும் கொஞ்சம் தான் ஈரேன்னு. ஆனால் காலம்ன்றது இந்த காலத்தில் நடந்து தானே ஆகணும். இல்லை உன் காலம் முடிஞ்சிட்டு கிளம்பு, நான் சந்தியா காலத்தில் நான் ராமன் சேவிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு இங்கே ஆச்சரியமான வால்மீகி மகர்ஷியோடைய ஸ்லோகம். அப்படி ராத்திரி ஆன உடனே காத்தால பிம்மால எழுந்தார் விஸ்வாமித்திரர். அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு வந்து அந்த குழந்தைகளை எழுப்புறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியாக பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூலா கர்த்தவியம் தெய்வமான்மிகம். கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு என்னைக்கு இந்த விஸ்வாமித்திரர் சொல்றதுக்கு முன்னாடி எந்த சுப்பிரபாதம் இருந்ததோ நமக்கு தெரியாது. விஸ்வாமித்திரர் காலத்துக்கு அப்புறம் எத்தனை கோவில்கள் போனாலும் எத்தனை ஆற்றுல நம்ம அர்ச்சாத்துல ஆராதனம் பண்ணாலும் இந்த சுப்பிரபாதம் தான் நம்ம எல்லாரும் சொல்லி, எந்த திவ்ய தேசமாக இருந்தால் கூட இந்த ஸ்லோகம் சொல்லி அப்புறம் அவளுடைய சுப்பிரபாதம் அந்தந்த பெருமாளுக்கு இருக்கு. முதல் இதான் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு எழுப்புறார். ஏன்னா ரிஷி தாசரதி அப்படின்னு தசரதனுடைய புத்திரன்னு எழுப்பலாம் இல்லையான்னா, இந்த தசரதன் கிட்ட எவ்வளவு பாடுபட்டு இந்த குழந்தைய ஆசின்னு இருந்தோம். ஆனால் கௌசல்யா அம்மா ஆஹா அப்படின்னு ஒரு க்ஷணம் விஸ்வாமித்திரர் கூப்பிட்டேன்னு குழந்தைகள்லாம் தனுர்வித்தியெல்லாம் கத்துண்டுதுன்னா எதுக்கு உபயோகம், உடனே ரிஷி கைக்கரியம் கிடைச்சிதே அப்படின்னு சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கிறாளாம். அதனால கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவள். நமக்கு இன்னைக்கு தானே இந்த பாக்கியம் கிடைச்சது. 365 நாளும் இந்த குழந்தையை எழுப்புற பாக்கியம் அவளுக்கு கிடைச்சதே. எப்பேற்பட்டவள் கௌசல்யே அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு குழந்தைய பிராத்தஸ்மரணம் பண்ணச்சு. குழந்தை என்ன பண்ணுன்னா காத்தால எழுந்தா அம்மா ஞாபகம் தான் முதல்ல வரும். அழுதுடுத்துனா காட்டுக்கு ஆகிண்டு வேற வந்துட்டோம், காத்தால எழுந்து அம்மா காணுமே அப்படின்னு குழந்தை அழகக்கூடாது. கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு கௌசல்யா எழுப்ப மாட்டான். அப்போ இந்த குழந்தைகளுக்கு தெரியும் அம்மா இங்கே இல்லைன்னே தோணிண்டே எழுந்தா அப்போ அழாது, அந்த இது தெரியாது அப்படின்னு கௌசல்யா சுப்ரஜா அப்படி வியாக்கியானங்கள் ஆச்சரியமா பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு சொல்றச்சே என்ன கௌசல்யா புத்திரன் அப்படின்னு கௌசல்யா அம்மாவுக்கு அவ்வளோ பெருமையா. இது இப்போ இல்லை, யுத்தம்லாம் ராவணவதம் முடிஞ்ச உடனே கூட அங்கே வானரர்கள் எல்லாரும் விபீஷணாதி ராட்சசர்களுடைய அவா சைன்யம் எல்லாரும் இங்கே இருக்கா. உடனே ராம சொல்றேன் நான் அயோத்தியாவுக்கு புறப்படுறேன் அப்படின்னு ஒன்று அவள் மூஞ்சியெல்லாம் மாறிட்டான். இல்லை நாங்களும் வரணும், உங்கள் பட்டாபிஷேகத்தை சேவிக்க நாங்களும் வரோம் அப்படின்னு. அப்போ சொல்லும்போது அவள் என்ன சொல்கிறான்னா, அங்கே வந்து பட்டாபிஷேகத்தை சேவிச்சு உம்மை பெற்ற தாயாரை நாங்கள் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்ற அப்பேற்பட்ட பாக்கியவதி கௌசல்யை அப்படின்னு கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததை. சந்தியா காலம் ஆயிடுத்து சுவாமி எழுந்துக்கணும் அப்படின்னு. பகவானுக்கு சந்தியாவந்தனம் உண்டன்னா கர்மா உண்டன்னா அப்படின்னா நான் ஒன்று வைகுண்டத்தில் போய் பெருமாளை எழுப்பலையே. எப்போ அவர் இக்ஷ்வாகு குலத்தில் அவதாரம் பண்ணேரோ அப்போ இங்கே இருக்கிற அத்தனை தர்மமும் அவர் பண்ணிதானே ஆகணும். அதனால பூர்வா சந்தியா சந்தியா காலம் ஆயிடுத்து அப்படிங்கிறது. சரி, நரசிம்மர் பெருமாள் கரெக்டாக சாயங்காலம் 6 மணிக்கு அவருடைய சாயங்காலத்தில் தானே அவர் அவதாரம் பண்ணார். அவரை போய் நான் எழுப்பலையே, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு. ஏன்னா அப்பேற்பட்டவருக்கு ஒரு நரசிம்ஹம் அப்படின்றவருக்கு சாஸ்திரத்தில் எந்த அனுஷ்டானமும் சொல்லலை. அதனால அதுவும் இது இல்லாமல் உத்திஷ்ட நரசார்த்தூலா நரர்கள்லேயே சிரேஷ்டமானவர்கள் ராமன். நரர் சிரேஷ்டர், தர்மத்தை வழிகாட்ட வந்தவர். அதனால அனுஷ்டானத்தை பண்ணிதான ஆகணும் அப்படின்னு அவளை எழுப்புறேன். தெய்வம் ஆன்மீகம் இதெல்லாம் காலத்தில் அதான் இங்கே நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தா சந்தியாவந்தனமாக இருக்கட்டும், கர்மாக்கள் பித்ருகர்மாக்களாகட்டும் விஸ்தாரமாக எந்த இடத்துலையும் விடாமல் வால்மீகி எழுதுறேன். அது ராவண சம்ஸ்காரமாக இருக்கட்டும், வாலி சம்ஸ்காரமாக இருக்கட்டும், ஜட்டாயு சம்ஸ்காரமாக இருக்கட்டும், எல்லாம் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா அந்த சம்ஸ்காரங்கள் அவ்வளவு முக்கியம். சனாதன தர்மத்தில் அது ரொம்ப முக்கியம். அது எதுவும் நம்ம விட்டுகாமல் இருக்கணும் அப்படின்றது தான். அதில் தான் இந்த ஸ்லோகமும் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு குசிக சுத்த கதித விதித நவ விவித கதா அப்படின்னு நவ விவித கதா அப்படி 9 கதைகள் சொல்லிட்டு வர்றோம். சுவாமி தேசிகன் அதை சுருக்கமாக கத்தியத்தில் 9 கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும்போது சரையூ நதி வருது. சரையூ நதியினுடைய வைபவத்தெல்லாம் சொல்கிறேன். திருஷ்யத்தே தத்தஸ்திர சரவ்யா சங்கமே சுபே. அந்த மானசரோவர் அப்படின்னு கைலாச பர்வத்தத்தில் இருந்து வர மானசரோவர்லேருந்து வந்தது, அதனால இது சரையூ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரேன். சரசுலேருந்து வந்ததுனால சரையூ அப்படின்ற அந்த தீர்த்த மகாத்மியம்லாம் சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு வரேன். வந்த உடனே காட்டுக்கு வந்துடுத்து தாட்டகா வனம் அப்படின்ற வனம். ராமலக்ஷ்மணர்கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நம்ம வந்தது பெரிய விஷயம் இல்லைப்பா, இனிமேது வரப்போது கோரமான வனம், ராட்சசர்கள்லாம் இருக்கிற வனம், நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக வில்லம்பெல்லாம் பூட்டி தயாராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.
அப்போ அங்கே தாட்டகா விற்த்தாந்தத்தை சொல்கிறாங்க. தாட்டகான்னு ஒரு மகா பெரிய ராட்சசியாம். பூர்வமாசீத் மகாயக்ஷா சுகேது நாம வீரியவான் கன்யா ரத்னம் ததௌ நாம தாட்டகாம் நாம நாமதா தாட்டகான்னு. அவ அப்பாவான சுகேது என்னன்னா ததௌ நாக சஹசிராத்தியம் பலம் சாஸ்ய பிதாமகா அப்படின்னு பிரம்மா கிட்ட தபஸ் பண்ணி எனக்கு ஒரு பெண் வேணும், 1000 யானை பலம் கொண்ட ஒரு பெண் வேணும்னு ஒரு வரம் கேட்டார். அப்பேற்பட்ட 1000 யானை பெண் ஒரு ராட்சசின்னா அப்போ எப்பேற்பட்டவள். அவள் வந்து யக்ஷினி தான். ஆனால் அகஸ்தியர்கிட்ட போய் அவள் ஏதோ 1000 யானை பலன்னா சும்மா இருக்குமா, போய் அகஸ்தியரை போய் சீண்டினா அவர் சபிச்சுட்டு நீ ராட்சசி ஆயிடுவே அப்படின்னு. அதனால ராட்சசி ஆயிட்டான். ஏற்கனவே 1000 யானை பலம், ராட்சசின்னா இன்னும் குரூரமாயிட்டா. அவளுக்கு பசங்கள்லாம் இருக்கா, அவளெல்லாம் வச்சுட்டு இந்த ரிஷிகள்லாம் என்னென்ன யஜ்ஞம் பண்ணுறாலோ அதை கரெக்டாக நிறுத்துவாளாம். நம்மளோட அவளுக்கு தெரியும் எப்போ யாகத்தை நிறுத்தணும், யாகம் எந்த இடத்துல பலன் கொடுக்குமோ அந்த சமயமாக கரெக்டாக வந்து அக்னியை அணைச்சிருவாளாம் அவள். அந்த மாதிரிலாம் துஷ்டத்தனம்லாம் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி சொல்லிகிட்டே இருந்தேராம். உடனே அந்த ராட்சசி சப்தம் வருது, இந்த விஸ்வாமித்திரர் வந்துட்டேரா அப்படின்னு அவரை நேர ஆன்னு காட்டி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு வரா. கிட்ட 2 குழந்தைகள் இருக்கு. உடனே விஸ்வாமித்திரர் சொல்றேன், ராமா லக்ஷ்மணா தயாராரும் அந்த தாட்டகை அடிங்குரு. உடனே ராமர் இப்படி பார்க்குறார். இது வரைக்கும் யுத்தம்னு பண்ணதில்லை, முதல் யுத்தம் ஒரு ஸ்திரீ காட்டுறாரு அப்படின்னு அப்படி ஒரு ஆலோசனை பண்ணுறாராம். ஆனால் அவர் ஆலோசனை அது இல்லை. விஸ்வாமித்திரர் நினைக்கிறார், ஏன்பா ஸ்திரீன்னு நினச்சி யோசிக்கிறியா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு சிம்மம் காட்டுலேருந்து நடுவில் கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கிற மான் எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கு, உடலை பசுக்களெல்லாம் சாப்பிட்டு இருக்கு அப்படின்னா ராஜா கிட்ட போய் எல்லாம் சொல்கிறா, இந்த சிம்மம் ரொம்ப படுத்துறதுன்னா ராஜா சிம்மத்தை வேட்டையாட வரும்போது ஐயோ இது பெண் சிம்மமாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாளா? அது அத்தனை பேரையும் இம்சை பண்ணுறதுன்னா அதை அடிக்கிறது தான் நியாயம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் சொல்கிறான். உடனே ராமர் பித்ருவச்சன நிர்தேசாத் பித்ருவச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிகம் சேத்து கர்த்தவியம் அவிசங்கேயா அப்படின்னு பித்ருவச்சன நிர்தேசம். அப்படி இல்லை அடியேன், அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சா அப்படின்னா அவர் எப்பேற்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும். அதனால பித்ருவாச்சனம் நாங்கள் மாறவே மாட்டோம். நாளைக்கு போய் விஸ்வாமித்திரர் வந்து கேட்கச்ச அப்பா கேட்பார், எப்படி இருந்தா குழந்தைகள்லாம் அனுசரணையாக இருந்தாலன்னா, ஐயோ எங்கப்பா நான் சொன்னதே பண்ணலை அப்படின்னா அப்பாவுக்கு எப்படி ஆயிடும். அதனால நான் அதை யோசிக்கலை. எப்போ அப்பா உங்ககிட்ட ஒப்படைச்சாலோ அப்போ நீர் சொல்கிறது அத்தனையும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு உடனே பூட்டினாராம். என்ன அப்படின்னா ராமர் எடுத்த உடனே ஒருத்தரை வதம் பண்ணிட மாட்டேன், அவன் நல்லவனா இருப்பானோ அப்படின்னு சாமதான பேத தண்டம் யோசிச்சு இவன் நல்லவனா மாறணும்னா அவன் முதல்ல விட்டுருவார். அதனால என்ன பண்றாரு, அப்ப கூட பானத்தினுடைய சப்தத்தை பண்றாரு. பான சப்தத்திலேயே பயந்து சில பேர்லாம் ஓடிடுவான். ஆனா இவ இருந்தாலும் முன்னாடி வரான். ஒரு சின்ன பானத்தினால தன்னுடைய கையை மட்டும் துண்டிக்கிறார். இருந்தாலும் என்ன அப்படின்னு பெரிய பெரிய மலையான கற்கள் எடுத்துட்டு போய் அவளை சாப்பிட வந்த உடனே ஒரே ஒரு பானத்தை சங்கல்பம் பண்ணி வீசரே. ஆச்சரியமா சொல்ற கம்பராமாயணத்துல, சொல்லுக்கும் கடிய வேகத்து சுடுசரம் கரிய செம்மல் அல்லுக்கும் நிறத்தினால் மேல் விடுத்ததும் வைரக்குன்றான் கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லார் புள்ளோர்க்கு நல்லார் சொன்ன பொருள் என போயிற்றன்றே அப்படின்னு சொல்லுக்கும் கடிய வேகத்து. அந்த பானம் ஒரே பானம் சங்கல்பிச்சு தாட்டக மேல பண்றேன். அந்த பானம் எவ்வளவு வேகமா போச்சுன்னா சொல் வேகமா. நம்ம சப்தம் நான் இப்ப சொல்றேன், உங்க காதுல கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. அந்த க்ஷணம் சொல்லிண்டே இருக்கச்ச கேட்கறதோ அந்த வேகம் விட்ட பானம் அந்த க்ஷணமே போய் வைரக்குன்றாம், வைரம் போல நெஞ்சு அப்படி மலை போல இருக்கவள், ஏதோ சின்ன ஊசி குத்துற மாதிரி கிடையாது, அப்படி போய் நேர உள்ள போய் அவளுடைய மார்பு கிழிச்சு வெளில வந்துட்டான். அல்லுக்கும் நிறத்தினால் மேல். ராமரும் கருப்பாக இருக்கு, தாட்டகையும் கருப்பாக இருக்கா. ஆனா கருப்பிலேயே 2 வித்தியாசத்தை இங்க வந்து கம்பன் காட்டுறாரு. ஏன்னா கரிய செம்மல், அந்த மேகம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி நீருண்ட மேகம் கருப்பாக இருக்கும், அது அப்படியே சுகத்தை தரும் நம்மளுக்கு, அப்படியே சிலு சிலு சிலுன்னு அந்த மாதிரியான கருப்பு ராமரம். இவ எப்படின்னா அல்லுக்கும் நிறத்தினால் மேல். ராத்திரி கிராமத்துல போய் ஏதோ ஒரு கிராமத்துல நம்ம படுத்துட்டு ராத்திரி பாத்ரூம் போனோம்னா வெளில போனா நம்மளோட நிழலை பார்த்து நம்மளே பயந்துரும். அந்த மாதிரியான கருப்பு, பயத்தை கொடுக்கக்கூடியதான கருப்பு தாட்டகையா. அந்த மாதிரி உன்னை கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று, நெஞ்சில தங்கலையா அந்த பானம் போய் வெண்ணாடி வந்துருத்துங்கிறார். ஏன் இதை சொல்றேன்னா வாலிக்கு மட்டும் அங்கேயே நின்றுதான். ஏன்னா வாலி நல்லா அவனுக்கு ராமர் சில பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா வெளில வந்துடுத்துன்னா அப்பயே பிராணம் போயிடும். எப்படி அந்த பானம் இங்க பட்டு வெளில போச்சு அப்படிங்கிறார். கல்லார் புள்ளோர்க்கு நல்ல, சிலர் வந்து நல்ல நல்ல தர்மங்கள்லாம் சொல்லுவாளாம். ஒரு பையனை கூட்டு நல்லா தப்பா பண்ணிதானா அவனுக்கு கூட்டு நல்லது சொன்னா இந்த காதுலேருந்து வாங்கி அந்த காதுல எப்படி விட்டுருவானோ அப்படி போச்சா அந்த பானம்.
அப்படியே பெரியவா சொல்றது நம்ம எதுவும் கேட்க மாட்டோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி அந்த பானம் இப்படி பட்டு இப்படி பின்னாடி போயிடுது அப்படிங்கிறது. தாட்டக வதமானவனையே தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்ணாலாம். தனுதர விசி கவிதா விதாடன விகட்டித விசராரு சராரு தாட்டகா தாட்டகேயா அப்படின்னு சுவாமி தேசிகன் கத்தியம். இந்த தாட்டக வதம் முடிஞ்சவனையே விஸ்வாமித்தர் ஸ்ரேயாம்சி பகு நல்லா ஸ்ரேயஸ் பண்றேன்னு இல்லையா, உடனே ராமலக்ஷ்மணர்களுக்கெல்லாம் அவர் நிறைய விஸ்வாமித்திரருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு அவர்கிட்ட. பானம் ஒவ்வொரு பிரம்மாஸ்திரம்னா அந்த மந்திரத்தை சொல்லணும், எல்லாருக்கும் கிடைச்சிடாது பிரம்மாஸ்திரம், அதை தபஸ் பண்ணி பெறணும். பாசுபதாஸ்திரம் பலவிதமான தேவர்கள், இந்திரன் அவனுடைய ஐந்திராஸ்திரம், இதெல்லாம் தபஸ் பண்ணி பெற்ற மந்திரம், அந்த மாதிரியான பானங்கள் அதெல்லாம். அது அத்தனையுமே விஸ்வாமித்திரர்கிட்ட உண்டு. அதை ராமருக்கு அப்படியே சொல்றாரு, பரிதுஷ்டோசி பத்ரம் தே ராஜபுத்ரோ மகாயசா பிரீத்தியா பரமஹா யுக்தோ ததாம்பிய அப்படின்னு சர்வசா தனக்கு தெரிஞ்ச அத்தனை அஸ்திர மந்திரங்களும் ஒவ்வொன்றா சொல்றேன். அந்த அஸ்திர மந்திரம் கூட எப்படின்னா, எத்தனை வாட்டி தபஸ் பண்ணாலும் அவ்வளோதான். பிரம்மாஸ்திரம் ஒரு வாட்டி கிடைச்சிடுச்சுன்னா அவனால் ஒரு வாட்டி தான் அந்த பிரயோகம் பண்ண முடியும், ரெண்டாவது வாட்டி பிரயோகம் பண்ண முடியாது. ரெண்டாவது வாட்டினா திருப்பி அவன் தபஸ் பண்ணி பெறணும். ஆனால் அந்த ஆயுதங்கள்லாம் கைகளை குவிச்சுட்டு ராமருக்கு என்ன நீங்கள் பரிச்சயம் பண்ணுங்களேன், என்ன நீங்கள் பரிச்சயம் பண்ணுங்களேன் நேரம் விஸ்வாமித்தர் ஒவ்வொரு பானமாக பரிச்சயம் பண்ணுறேன். ஆனால் ராமருடைய குணம் எப்படி அப்படின்னா, இதெல்லாம் உபசம்ஹாரம் பண்ண மந்திரம். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணவாளுக்கு பிரம்மாஸ்திரத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அது சில பேருக்கு தான் அவா குரு சொல்லி தருவான். அதை கேட்குறாராம் எப்படி, ஏன்னா அப்போ கூட கருணை தான் ராமருக்கு, எப்படி இந்த மந்திரங்கள்லாம் தெரியாமல் பானம் போட்டால் கூட திருப்பி எடுக்கிறதுக்கு அந்த மந்திரங்களையும் கேட்டுக்கிறேன். உடனே எல்லா மந்திரங்களும் அந்தந்த தேவதை ராமர்கிட்ட கை கூப்புறா. இந்த ராமருக்கு இதுவே கிடையாது, எப்போ வேணால் நீங்கள் எங்களை இது பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் இந்த பான பிரயோகம் பண்ணிக்கலாம்னு. ஆனால் பகவான் இந்த ராமாவதாரத்தை பறிச்ச மனுஷனாவே இருந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நினைக்கிறேன். நம்ம தெய்வமாக இருந்து சாதிச்சுடலாம், ஆனால் கூட மனுஷ ரீதியிலேயே அத்தனையும் தர்மத்தை காட்டணும் அப்படின்றதுனால அவரும் கை கூப்பி சொல்கிறேன். ராமர் அவளே சொல்லும்போது, நான் எனக்கு வேண்டியப்போ உங்களெல்லாம் கூப்பிடுறேன், யதாஸ்தானம் நீங்கள் எல்லாம் இருங்கோ அப்படின்னு கை கூப்பிடுறார். ஆச்சரியமாக அங்கேருந்து சித்தாசிரம பிரவேசம் அப்படின்னு சித்தாசிரமம்னு வரா. சித்தாசிரமத்தை தான் அதிதிக்கு வாமனன் அவதாரம் பண்ண இடம். அங்கேருந்து தான் மகாபலிகிட்ட யாச்சகம் கேட்டு அவதாரம் முடிஞ்ச உடனே திருப்பியும் அந்த சித்தாசிரமத்திலேயே யாகம் பண்ணேறான். எப்படி பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணர்கள் யாகம் தபஸு பண்ணாலோ அப்படி இங்கே வாமன பகவான் இருந்து தபஸு பண்ண இடம். சித்தாசிரமம்னாலே நினைச்சதெல்லாம் காரியம் சித்தமாயிடும். இங்கே நான் நினைச்ச ஒரு யாகம் பண்ணால் அது நினைக்கும். ஆனால் இப்போ இந்த சமீப காலத்தில் இந்த ரிஷிகளுடைய யாகம் எதுவுமே பூர்த்தி ஆகலை. திருப்பியும் சித்தாசிரமத்துக்கு பூர்வ வைபவமாக கொண்டு வரணும் அப்படின்னு தான் ராமலக்ஷ்மணர்களை இங்கே விஸ்வாமித்திரர் அழிச்சிட்டு வர. அதித்யா சஹிதோ ராம தீப்தமான் அப்படின்னு அந்த அதித்தி அந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லி வாமன சரித்திரங்கள்லாம் இங்கே எடுத்து சொல்கிறேன். இங்கே சொல்கிறேன், ரிஷிகள் யஜ்ஞ யாகங்கள்லாம் ஆரம்பிக்க போகிறான். எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு. யாகம்ன்றது 6 நாட்கள் நடந்துதாம் அந்த யாகம், ஒரு நாளில் 6 நாள் யாகம். அதனால ராமலக்ஷ்மணர்கிட்ட சொன்னார், எப்போ எப்படி வேணா வருவாப்பா இவா அப்படின்னு. அவள் பண்ணுற காரியத்தை சேஷ்டைகள்லாம் சொல்கிறேன். திடீர்னு வருவாளா, ரத்தத்தை அப்படியே கொட்டிட்டு போயிடுவாளாம் ஹோமத்தில். ரிஷிகள் இதை எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது விஸ்வாமித்திரர் அவள் போச்சு அவளுக்கு நடுவில் நிற்பாளாம், கிண்டல் பண்ணுவாளாம். பின்னாடியே போய் அவர் போலேயே நடந்து காட்டுவானா ஒருத்தன் இம்சை பண்ணுவானா, திடீர்னு அணைச்சிட்டு போயிடுவானாம். அக்னி அந்த 6 நாள்னா ராத்திரி கூட அவள் பாதுகாத்து வச்சுப்பான். இப்படிலாம் இம்சை பண்ணுவா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்போது அந்த குழந்தைகள் 2 பேரும் அந்த யுத்தத்தை நாங்கள் தயாராக இருக்கோம் சுவாமி அப்படின்னு எல்லா பானங்கள்லாம் தயாராக வச்சுருக்கா. அங்கே ரிஷி யாகத்தை ஆரம்பிக்கிறேன். கம்பராமாயணத்தில் எண்ணிடற்காகிய 2-3 நாட்கள் மண்ணினை காக்கின்ற மைந்தன் இந்த விண்ணவர்க்காகிய முனிவன் வேள்வியை கண்ணினை காக்கின்ற இமையை காத்தனரே அப்படின்னு சொல்றது. கண்களான இந்த ரெப்பைகள் இது எப்படி இந்த கண் மணியை காப்பாற்றுமோ, 2-3 நாட்கள் இந்த 6 நாள் நடந்ததை ராத்திரியும் பகலுமாக இந்த ராமலக்ஷ்மணர்கள் இந்த யஜ்ஞத்தை சம்ரட்சிச்சா அப்படின்னு. கண்ணினை காக்கின்ற இமை, இந்த இமைகள் எப்படி காக்குமோ, ஏன்னா ஒரு இமை இப்படியே இருக்கும், மேலே இருக்கிறது மட்டும் மூடி மூடி திறக்கும். அந்த மேலே இருக்கிறது தான் ராமராம். அவர் வெளில போவேர், திருப்பி உள்ள வருவேர். லக்ஷ்மணர் வெளியே நின்றுட்டு இருப்பார். லக்ஷ்மணா நீ இங்கேயே இரு அப்படின்னு. உள்ளே போய் அப்படியே பார்ப்பார், இங்கே யாராவது இருக்காளா, பின்னாடி யாராவது இருக்காளான்னு. திருப்பி லக்ஷ்மணர் ஒரு தட்டிட்டு லக்ஷ்மணா அப்படின்னு தட்டிட்டு போவேறான். அதனால மேலிமை ராமன், கீழிமை இங்கே லக்ஷ்மணனாக இருந்து அந்த யஜ்ஞத்தை சம்ரட்சிக்கிறார். ஆச்சரியமான யஜ்ஞம் நடக்கும். அந்த கடைசியில்
யாகம் நடக்கும்பொழுது சுபாஹு அப்படின்னு வந்தான். ஆக்னேயாஸ்திரத்தை ராமர் இது பண்ணி சுபாஹுவை வதம் பண்ணிட்டேன். மானவாஸ்திர பிரயோகம் மாரீச்சன் வந்தான். மாரீச்சனை பார்த்தவொன்னே பெருமாளுக்கு இவன் ஏதோ நல்லவனா இருக்கான்னு தோன்றது. பிற்காலத்தில் திருந்திடுவான்னு தோணுன்னா அவனை வதம் பண்ணாத மானவாஸ்திரம்னு ஒன்று போட்டாரான். இவன் மேலே லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற, இவன் மேலே எனக்கு கருணதாம்பா வருது, இவனை கொல்லணும்னு தோணலைன்னு. கொல்லணும்னு தோணாததுக்கே பானம் மானவாஸ்திரம். அவனை அடித்து 1000 யோனம் தூரம் எங்கேயோ தள்ளிட்டு தான் போய் சமுத்திரத்தில் போய் முழுகி இனிமேல் ராமர் பக்கமே வரமாட்டேன்னு பயந்து ஓடிட்டானான். அதுக்கப்புறம் மற்றவாளெல்லாம் வாயவியாஸ்திரம் வச்சே ஒரு சுழல் போல வந்தது. அத்தனை பேரும் அங்கேருந்து அடித்து எல்லாரையும் தள்ளிட்டா. ஒரு ராட்சசர்கள் அங்கே விழுந்தது கூட யாருக்குமே தெரியாது. எல்லாத்தையும் அடித்து எங்கேயோ போய் சமுத்திரத்தில் தள்ளிட்டே. அங்கே ஒரு இது கூட கிடையாது, ஒரு ராட்சசன் செத்தான்றது கூட தெரியாது. அப்படி அந்த யாகத்தை சம்ரட்சிச்சேர். விஸ்வாமித்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு யாகம் பூர்த்தியான உடனே நேர போய் அவபிருத்த ஸ்நானம் பண்ணிட்டு வந்து ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும் விஸ்வாமித்திரரை சேவிக்கிறார். உடனே விஸ்வாமித்தர் கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணலாம், அப்பா கிட்ட கொண்டு விடணுமா அப்படின்னு கேட்குறேன். என்ன குழந்தைகளை ஆசிட்டு வந்தது யாக சம்ரட்சணார்த்தம் தான், யாக சம்ரட்சணம் தான் ஆயிடுத்தே. அப்போ குழந்தைகளை கேட்குறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், உமக்கு என்னவோ நீர் எப்போ ஆசிட்டு வந்தார், நீர் உமக்கு எப்போ போய் கொண்டு விடணுமோ அப்போ விட்டா போரும் அப்படின்னு சந்தோஷப்படுறான். மேலே நீர் என்ன ஆக்ஞாபிக்கிறீரோ அதை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. ஆனால் இவர் சொல்லியிருக்காரு ஸ்ரேயாம்ஸ்ரீ அப்படின்னு ஒன்று வீரஸ்ரீ விஜயஸ்ரீ இப்போ ஆயிடுத்து. யஜ்ஞ சம்ரட்சணம் பண்ணி அத்தனை ராட்சசர்களே வதம் பண்ணிட்டேன். வீரத்துக்காக அத்தனை யுத்தம் பண்ணுறதுக்கான அத்தனை ஆயுதங்களையும் அவளுக்கு கொடுத்துட்டேன். வீரஸ்ரீ விஜயஸ்ரீ கொடுத்தாச்சு. உண்மையான ஸ்ரீ எதுனா கல்யாணம் பண்ணி வைக்கணும் குழந்தைகள். அதனாலோட இவருடைய ஹிருதயம் என்னன்னா, இவரை ஜனகபுரிக்கு ஆசிண்டு போகணும், அங்கே சீதாதேவி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுனால இவர் அதை சொல்லாமல் குழந்தைகள் ஆசிண்டு போகிறேன். அந்த சித்தாசிரமத்துக்கு மறுபடியும் பூர்வ வைபவம் வந்தது, இனிமேல் காரியம் சித்திச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த ராமலக்ஷ்மணர்கள் ஆக்கிட்டு கிளம்புறான். அந்த வனத்தில் இருக்கிற சிம்மம் புலி எல்லாமே பின்னாடியே வந்துதான். அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் பின்னாடியே நீங்கள் எங்களை விட்டு போறீங்களே அப்படின்னு. ஏன்னா சிம்மம் புலியை காட்டிலும் ராட்சசர்கள் இன்னும் பெரியவா. அதனால இதுங்கெல்லாம் விஸ்வாமித்திரர் பின்னாடி பயந்து வருமா. ஏன்னா ராட்சசர்களுடைய இதுக்கு பயத்தவா. அவர் சொல்றாரு, உங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை, எல்லா ராட்சசர்களையும் வதம் பண்ணியாச்சு, நீங்கள் சுகமாக இருக்கலாம் அப்படின்னு பின்னாடியே வருதான். அவள் எப்படி கிளம்பினா அப்படின்னா, சகல ரிஷிகள் அந்த யஜ்ஞங்களை சம்ரட்சிக்கணும். அக்னிஹோத்திரிகள் என்ன பண்ணுவான்னா, அக்னியை அணையாமல் பார்த்துப்பான். அந்த ராத்திரி கூட அந்த அக்னியை அணையாமல் இருக்கிறதுக்கெல்லாம் சில விஷயம் இருக்குது, அதை அப்படியே பண்ணி வைப்பான். அந்த மாதிரி 1000 மாட்டு வண்டி அதிலெல்லாம் அந்த யஜ்ஞத்தெல்லாம் ஏற்றிண்டு அதுக்கப்புறம் இவாளெல்லாம் நடந்தே ராமலக்ஷ்மணர்கள் ஆசிண்டு நேர ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும்போது கங்கா நதி தீரத்து பக்கத்தில் அன்றைக்கி ராத்திரி இருந்து கங்கா நதியினுடைய வைபவத்தை எல்லாம் சொல்கிறேன். நம்ம சனாதன தர்மத்தில் அந்த நதிகள் எல்லாம் ஒவ்வொன்றுமே புராணத்திலேருந்து நமக்கு வந்தது. அந்த நதி எல்லாமே தேவதைகள் தான். கங்கா நதி நமக்கு சகல பாப்பமும் போக்கக்கூடிய நதி. அந்த நதியினுடைய வைபவத்தை சொல்கிறேன். ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது கங்காஷ்டகத்தில் ஆதாவாதி பிதாமஹஸ்ய நியம வியாபார பாத்ரே ஜலம் பச்சாத் பன்னகசாயினோ பகவதே பாதோதகம் பாவனம் பூயஸ்யம்பு ஜடா விபூஷணமணிஹி ஜான்ஹோ மஹர்ஷிர்வியம் கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி திருஷ்யதே. மும்மூர்த்திகள் பிரம்மா, ருத்ரர், பகவான் சாட்சாத் விஷ்ணு எல்லாருக்குமே அந்த கங்கா நதியினுடைய பரிச்சயம் உண்டு. ஆதாவாதி பிதாமகஸ்ய நியமம். பிரம்மாவனுடைய கமண்டலு தீர்த்தம்தான் கங்கா நதி. வாமன பகவானாக அவதாரம் பண்ணி திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும் பொழுது முதல் பாதத்தை பிரம்மலோக பரியந்தம் எடுத்தார், அளந்தார். அந்த பிரம்மா அந்த திருவடி பகவான் திருவடி அப்படின்னு தன்னுடைய கமண்டல தீர்த்தத்தினால திருமஞ்சனம் பண்றாராம். அந்த அப்பேற்பட்ட கங்கா அந்த தீர்த்தம் கமண்டல், அந்த பிரம்மா பண்ண திருமஞ்சனம். அதனால பశ్చాத் பன்னகசாயினோ பகவதः பாதோதகம் பாவனம் அப்படின்னு அந்த பகவானுடைய பூர்த்தி திருவடி கூட அந்த திருமஞ்சனம் பண்ண முடியல. ஏன்னா அவர் எடுத்த அந்த இதுக்கு அந்த பாதம் ரொம்ப திருவடி ரொம்ப பெருசு. அதுலேயும் கட்டவரலையும் நக்கத்தில்தான் அந்த கங்கை பட்டுது. அதுக்கே கங்கையினுடைய பெரியாழ்வார் சொல்லும்போது கங்கை எனும் வாசகத்தால், கங்கைன்னு நம்ம இங்கே சொன்னா போரும் நம்மளுடைய சகல பாபத்தையும் போக்கிடும் அப்படின்னு. ஏன்னா பெருமாளுடைய திருவடியிலேருந்து ஆவிர்பவிச்சவன். அது மட்டும் இல்லை, பூயஸ்யம்பு ஜட்டா விபூஷண மணிஹி, பகவானுடைய திருவடி ஜலம் அப்படின்னு சிவபெருமான் தன்னுடைய சிரசில் வச்சுட்டார். அதனால சிவபெருமானுடைய சிரசில் இருந்தார் அப்பேற்பட்ட கங்கை. அது சொல்லும் பொழுது
பெருமாள் திருவடியிலிருந்து வந்ததுனால விஷ்ணுபதி அப்படின்னு கங்கைக்கு திருநாமம். கங்கைக்கே 108 திருநாமங்கள் இருக்கு. விஷ்ணுபதி அப்படின்னு. அப்புறம் பிரம்மலோகத்திலேருந்து அங்கேருந்து தப்போலோகம் வந்து மகர்லோகம் வந்தேன். மகர்லோகத்தில் துருவன் இருக்கும்போது அஸ்மத் குலதெய்வதா சரணம் அப்படின்னு அப்பேற்பட்ட அஸ்மத் குலதெய்வதமான பகவானுடைய தீர்த்தம் அப்படின்னு அவர் எடுத்து புரோட்சிச்சுண்டு அங்கே அனுஷ்டானங்கள்லாம் பண்ணேறாம். அங்கேருந்து சப்தரிஷி மண்டலத்திலேருந்து வந்து ஸ்வர்க்கத்தில் வந்தாலாம். ஸ்வர்க்கத்தில் வரும் பொழுது தேவலோகத்தில் மந்தாகினின்னு பேர். விஷ்ணுபதியிலேருந்து மந்தாகினின்னு பேர் வந்து அங்கே தான் இருக்கா. ஆனால் அந்த கங்கா நதியை எப்படி பூமிக்கு வந்தா அப்படின்ற சரித்திரத்தை இப்போ விஸ்வாமித்ரர் குழந்தைகளுக்கு சொல்றார். ஏன்னா இந்த கங்கையை கொண்டு வந்ததே பகீரதன். பகீரதன் இக்ஷ்வாக்கு வம்சம், இவாளுடைய வம்சத்தினுடைய பித்திருக்கள் தான். அந்த பித்திருக்களுக்கு அதனால பகீரதன் சொல்றார் எப்படின்னா, அயோத்தியாபதி சூலஹா பூர்வமாசீத் அப்படின்னு சகரே நாம தர்ம ஆத்மா பிரஜா காமஹ சச்ச பிரஜாபதி அப்படின்னு சகரன் ஒரு சக்கரவர்த்தி. அவர் வந்து யாகம் பண்ணு. அதில் வந்து குதிரையை வச்சு அந்த குதிரை அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அந்த குதிரையை வந்து அங்கங்கே ஆசிட்டு போவார். அது பாத்தாள லோகத்துக்கு அவருக்கு 60,000 பசங்கள் இருந்தது. அந்த 60,000 பசங்களில் முதல்வன் அசமஞ்சன் அப்படின்னு துஷ்டன். அந்த துஷ்டனாக இருந்தான். அவர் முதல்லையே துஷ்டன். அதனால் அவனை நாடு கடத்திட்டார். இவனால நமக்கு மக்களுக்கு இவன் ஒன்றும் நல்லது பண்ண மாட்டான் அப்படின்னு. மற்ற குழந்தைகள் எல்லாம் ஆச்சுன்னா அந்த குதிரை பின்னாடியே போங்க, அந்த குதிரையை சம்ரட்சிச்சுட்டு கூட்டுண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கபில ரிஷி அங்கே யாகம் பண்ணிட்டார் பாத்தாள லோகத்தில். இந்த குதிரை இவாளெல்லாம் போய் கத்தினதுனால அவருக்கு சாப்பம் பண்ணிட்டு பஸ்வமாக போயிடுங்கோ அப்படின்னு அந்த 60,000 வருஷம் அந்த பெரியவரை தவிர எல்லாரும் பஸ்வமாக போயிட்டான். அதுக்கப்புறம் அசமஞ்சனுடைய புத்திரன் அம்சுமான் அப்படின்றவர் ரிஷிக்கிட்ட போய் அவரை சேவிச்சு குதிரையை மட்டும் விட்டார். அதனால குதிரையை கொண்டு வந்து திருப்பி யாகத்தை பூர்த்தி பண்ணான். ஆனால் கூட அந்த பித்திருக்களுக்கு ஒரு நல்ல கதி அடையலையே அப்படின்னு 2 யுகம் அவளுடைய அம்சுமானுடைய பையனோட பையன் பகீரதன் நினைச்சான், நம்ம பித்திருக்கள் இப்படி ஆயிட்டாலே அவளை நல்ல லோகத்துக்கு அனுப்பணும். அதுதானே ஒரு புத்திரர்களுக்கு ஒரு நல்ல எண்ணம். அதனால ரிஷிக்கிட்டேயே கபிலர்கிட்டயே போய் கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், கங்கா நதியினுடைய ஸ்பர்சம் பட்டா அவள்லாம் நல்ல லோகத்தை அடைவான்னு. கங்கை எங்கேருந்து கொண்டு வருது? அது சொர்க்கலோகத்தில் இருக்கே அப்படின்னு தபஸ் பண்றாராம். பிரம்மா கிட்ட தபஸ் பண்றார் பகீரதன். தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் தன் மந்திரி கிட்ட ஒப்படைச்சார். தன்னுடைய பையன் பெரியவனான உடனே இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பித்திருக்களுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு தனியாக வந்துட்டார். அவர் யாகம் பண்ணேர். பிரம்மா பிரத்யட்சமானேர். கங்கா நதி வரணும் அப்படின்ன உடனே கங்கா நதியை நீ போலாம்னு கங்கை சொல்றா பகீரதன் கிட்ட, ஒரு க்ஷணம் யோசிங்கோ, இந்த பூமியில வருதா? நான் எப்படி எப்பேற்பட்ட பகவானுடைய திருவடி பூமியில இருக்கிறவாள்லாம் அழுக்கு பண்ணிடுவாளே, துவம்சம் பண்ணிடுவாளே அப்படின்று. ஆனா பகீரதன் அழகா சொல்றானா, எப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் பூமியில தானே இருக்கா, எப்பேற்பட்ட மகான்கள் இருக்கா, அவளுடைய திருவடி உமக்கு புண்ணியமாகும் அப்படின்றான். நமக்கு பாவம் போகிறது கங்கா நதியில் தீர்த்தாமான்னா. ஆனால் கங்கா நதி என்ன நினைக்கிறான்னா, மகான்கள்லாம் வந்து அங்கே அனுஷ்டானம் பண்ணுறதுனால இந்த இவாளால் வந்த பாப்பத்தை அப்படி போக்கிக்கிறாளாம் கங்கை. அதனால் கங்கா நதி உடனே சந்தோஷப்பட்டான். அவனுடைய பதிலுக்கு சந்தோஷப்பட்டா உண்மைதானே, பூமியிலன்னா சில பேர் இருந்தாலும் மகான்கள் இருக்கா அப்படின்னு அவளுக்கோசம் நான் வரேன்னாலும். ஆனால் சொன்னால் பூமி தாங்குமா, நான் அங்கேருந்து வேகமாக வந்து கொட்டினேன்னா பூமி தாங்காதே அப்படின்றான். அதுக்கு என்ன பண்ணலான்னு சிவபெருமானை தபஸ் பண்ணுறேன் பகீரதன். சிவபெருமான தபஸ் பண்ணணும்னு அவர் சொல்ல, நான் என்ன பண்ணுறதுன்னு. நீர் கீழே இருந்து அந்த கங்கா நதியை இது பண்ணணும் அப்படின்ன உடனே கங்கை பிரவாகமாக கொட்டின உடனே அப்படியே நேராக அவருடைய ஜட்டாபாரத்தில் ஏற்றிட்டேரான். சிவபெருமானுடைய சிரசை குளிர்ச்சி பண்ணதுனால அவளுக்கு அலக்கநந்தா, அலக்க பாரத்தை அப்படியே குளிர்ச்சியாக பண்ணதுனால அலக்கநந்தான்னு பேர். உடனே அத்தனை ஜலத்தையும் சிவபெருமானே எடுத்துட்டு மறுபடியும் தபஸ் பண்ணுறேன். உடனே என்னப்பா அப்படின்னு, கொஞ்சம் ஜலம் எனக்கு விடுங்கோ, நான் கங்கையை பிடிக்க செஞ்சதே இதுக்கு தானே அப்படின்ட்டு. உடனே ஒரே ஒரு இதை கொஞ்சோண்டு கொடுத்தேராம். அந்த பிரவாகம் தான் அப்படியே வருது. உடனே கங்கா நதி பகீரதன் பின்னாடியே வரா. விளையாட்டா என்ன பண்ணா, ஜானுன்னு ஒரு மகரிஷி, அவர் வேகமாக போய் அவர் அடிச்சுட்டே போனாலும் அவர் பார்த்தார். தப்போபலத்தினால கங்கை அப்படியே ஆசமனம் பண்ணிட்டாராம். மொத்தமாக அப்படியே சாப்பிட்டார். உடனே அவர்கிட்ட போய் விழுந்தார் பகீரதன். சுவாமி, நான் எதுக்காக கங்கையை கூட்டின்னு வந்தா இவ்வளோ சிரமம்? ஏன்னா இது என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம ஒரு காரியத்தை சாதிக்க பல சிரமம் வரும். ஆனால் அது பண்ணணும்னா அதை மீறி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு கர்ம வீரன் அப்படின்னா எத்தனை சிரமங்கள். அதுவும் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா அன்றைக்கி ஒரு கஷ்டம் வரும். ராமாயணம் உபன்யாசம்னா அப்போ தான் கரெக்டு போகும், மைக்கு செட்டு வராது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி ராமன் நடத்தி வைப்பான். நம்ம சங்கல்பம் இருக்கணும், நம்ம பண்ணணும் அப்படின்ற தைரியம் வந்துடுச்சுன்னா பகவான் எப்படியும் பண்ண வச்சுடுவான். பகீரதன் உடனே பண்டார். அவர் உடனே சரி அப்படின்னு காதால கொடுத்தாராம். அதனால ஜான்னவி அப்படின்னு ஒரு திருநாமம்.
அவருடைய குழந்தை ஆயிட்டான். இனிமேல் நம்ம இப்படி போனால் எந்த ரிஷியோ திருப்பியும் சபிச்சிடுவான்னு பகீரதன் பின்னாடியே போனதுனால பாகீரதி அப்படின்ற திருநாமம். அங்கே வந்து அந்த 60,000 பேர் பஸ்வமாக இருந்தா இல்லையா, அவள் மேலே பட்டவுன்னா அத்தனை பேரும் பிதிருசாலோக்கியம் அவ சத்கதி அடைஞ்சாலாம். பகீரதனுக்கு சந்தோஷம். அதான் சுவாமி தேசிகன் இதை தயாசதகத்தில் எடுத்து சொல்றேன். விகாஹே தீர்த்தபகுலாம் சீதலாம் குரு சந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரிவாக பரம்பரான்னு சொல்லிட்டு கிருத்தின கமலாவாச காருண்யை காந்தினோ பஜே தத்தே சுத்திருமணி திரிவேதி சர்வயோகியதான்னு சொல்லி பராசர முகான் வந்தே, பராசர மகர்ஷி எப்படி நமக்கு விஷ்ணு புராணத்தை கொடுத்தேரோ அது எப்படி கஷ்டப்பட்டு கொடுத்தே. பராசர முகான் வந்தே பகீரதனையே ஸ்திதான். பகீரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு கங்கையை கொண்டு வந்தானோ அப்படி பரதத்துவமான விஷ்ணு புராணத்தை பராசரர் கொடுத்தேர் அப்படின்னு அந்த பகீரத பிரயத்னத்தை சுவாமி தேசிகன் அங்கே மங்களாசாசனம் பண்ற. ஆச்சரியமா இத்தனை இதுவாக வந்து அந்த கங்கா நதி வந்தா. ஆனா ராமரும் லக்ஷ்மணரும் இவாய் விஸ்வாமித்திரர்கிட்ட இந்த சரித்திரத்தை கேட்டுட்டு இருக்கா இல்லையா, எப்படி கேட்கிறான்னா, ராமர் தன்னுடைய திருவடியிலேருந்து வந்த ஜலத்தினுடைய மகிமையை சொல்றார் அப்படி நினைக்கலையா. கைகளை குபிச்சு நம்மளுடைய இக்ஷ்வாக்கு வம்சத்தினுடைய நம்ம பித்திருக்கள் பகீரதன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அப்படின்னு அவருடைய அனுகிரகம் அப்படின்னு ஆசீர்வாதத்தோடு அதை கேட்கிறார். அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம சிரார்த்தாதிகள் பண்ணும் பொழுது கூட இந்த சர்க்கத்தை பெரியவா படிக்கிறது உண்டு. புருஷ ஸ்ரீசூக்தம் தான் சொல்லுவா. சில பேர் இதை புராணம் இதை பட்டனம் பண்ணுவான். பித்ருக்கள்லாம் திருப்தி அடைவாளம். அந்த நம்மளுடைய பித்திருக்கள்லாம் இந்த சரித்திரம் நம்ம இந்த சர்க்கத்தை படித்தா நம்ம பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுவா. எப்படி பகீரதனால அந்த அவ பித்திருக்கள்லாம் சந்தோஷப்பட்டாலோ அப்படி சந்தோஷப்படுவான்னு பித்திருக்களுடைய சரித்திரமாக ராமன் இந்த சரித்திரத்தை கேட்குறார். அதுக்கப்புறம் மேல் கொண்டு போகிறான். ராமலக்ஷ்மணர்களை விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு போறார். ஸ்ரீமத் ஆசிரம சங்காசம் அப்படின்னு ஒரு ஆசிரமம், ஆச்சரியமான ஒரு ஆசிரமம் வருது. ஆனால் இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. சில இடங்கள் பார்த்தா மகான்கள்லாம் தபசு, ஒரு கிரகத்துக்கே நம்ம போகிறோம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு இது, திருமலையில் போனால் திருவேங்கடமுடியான்னு சேவிக்கும். ஆனால் அந்த ஒரு அந்த வைப்ரேஷன் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வைப்ரேஷன் அங்கே எப்படி வந்ததுன்னா, அத்தனை பக்தர்கள் அங்கே நம்பிட்டு போகிறா இல்லையா, போய் அங்கே கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லவுன்னு தானாக பெருமாள் அந்த இடத்துல வந்து சாநித்தியம் ஆயிடுது. அதனால தான் கோவில் கட்டுறதோடு இல்லை, அங்கே எந்தெல்லாம் கோவிலில் உற்சவம்லாம் சரியாக நடக்கிறதோ அந்த கோவிலில் சாநித்தியம் தானாக வந்துடும். பெருமாள் இல்லாத இடமே கிடையாது, பெருமாள் இல்லாத இடம் கிடையாது. ஆனால் சாநித்தியமாக எங்கே இருக்குது? இப்போ கோவில்களே திவ்ய தேசம்னு ஏன் சொல்கிறோம்? எத்தனையோ கோவில்கள் இருக்குது. 108 திவ்ய தேசம்னு சொல்கிறோமேன்னா ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணதுனால அங்கே பெருமாளுக்கு சாநித்தியம், அங்கே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சில இடம்லாம் பார்த்தா இந்த மாதிரி ரிஷிகள்லாம் தபசு பண்ண இடம், ஆச்சாரியர்கள் இருந்த இடம் அப்படின்னு சில திவ்ய தேசத்துக்கு இருக்கு. இந்த காடை பார்த்தாலும் ஏதோ ஒரு யஜ்ஞயாகங்கள்லாம் நடந்திருக்கா மாதிரி இருக்கு, ஆனால் யாருமே இல்லையே. அப்படின்றதுனால ராமர் கேட்குறேன், இது என்ன ஆசிரமம்? முன்னாடி ஏதோ ஆசிரமமாக இருந்திருக்குமோ அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திரர் யோசிக்கிறேன், அகல்யா இருந்த இடம், அகல்யாவும் கௌதமரும் இருந்த இடம். இந்த கதையை குழந்தைகளுக்கு சொல்லலாமான்னா தெரியல, குழந்தைகளுக்கு சொல்லலாமா? ஆனால் இந்த குழந்தையினால தான் அந்த அம்மாவுக்கு சாப விமோச்சனம். அதனால் எடுத்த உடனே சொல்கிறேன், ஹந்ததே கதைஷ்யாமி சுணுதத்வேன ராகவா. ஹந்தான்னு ஆரம்பித்தா நெகட்டிவாக ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். ஹந்தன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து கௌதமர்ன்ற மகரிஷி, அவர் இங்கே நிறைய யஜ்ஞாகாரிகள்லாம் பண்ணுறார். அவருக்கு அகல்யான்ற தர்மபத்னி இருந்தார். ஆனால் ஏதோ ஒரு விதி, ஆசிரமம், அந்த ஆசிரமம் திவ்ய சங்காசம் சுரைரபி சுபூஜிதா அப்படின்னு அத்தனை ரிஷிகள்லாம் இருந்த இடம். அப்பேற்பழைய இடத்துல இந்த இந்திரன் திடீர்னு என்னவோ அவன் புத்தி கெட்டு ஒரு காரியத்தை பண்ணிட்டான். கௌதம மகர்ஷி பின்னால எழுந்து அனுஷ்டானத்துக்கு பண்ணுற சமயத்தில் அவன் கௌதம மகர்ஷி போல வேஷத்தை போட்டுட்டு வந்து தஸ்யாந்தரம் விதிவதா து சஹசிராட்சா சச்சீபதிஹி அப்படின்னு இந்த சஹசிராட்சனான இந்திரன் முனிவேஷம் சஹசிராட்சம் விஜ்ஞாய ரகுநந்தனா, முனிவேஷத்தை தரிச்சுட்டு வந்து மதிஞ்சகார துர்மேதா தேவராஜ குதூஹலா அப்படின்னு தேவராஜ அவர் வந்து அகல்யா கிட்ட வந்து நடந்துட்டான், தப்பு பண்ணிட்டான். அகல்யக்கு தெரியும் அவன் இந்திரன் தான், கௌதம மகர்ஷி கிடையாதுன்னு. ஆனால் குதூஹலா அப்படின்றதுக்கு பெரியவா என்ன வியாக்கியானம் பண்ணான்னா, அவளுக்கு பயந்துட்டா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்திராய ஸ்வாகான்னு தன்னுடைய பர்த்தா யாகம் பண்ணுறேன், அப்பேற்பட்ட தேவத்தையே வந்துட்டா, நம்ம என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியல. அதனால அவ அந்த சந்தோஷப்பட்டு அந்த தப்பை பண்ணலை.
என்ன பண்ணுறதுன்னு புரியாத பண்ணிட்டா. ஆனால் இது தெரிஞ்சு பண்ணாலா தெரியாத பண்ணாலான்னு நம்ம பேசுறதுக்கு நமக்கு யோக்கியத்தை கிடையாது. ஏன்னா ராமரே அனுகிரகம் பண்ணுற, நம்மளுக்கு அது யோக்கியத்தை கிடையாது. சில ரிஷிகள் சில விஷயம் நடக்கிறதுன்னா அது தெய்வ சங்கல்பம் அப்படின்னு எடுத்துக்கணும். உடனே கௌதமருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்திரனை சபிச்சேர். இந்திரனை சபிச்சதோட இந்த அம்மா மேலே ஒரு கருணை உண்டு. பதிவிரத்தியாக இருந்தால் எத்தனையோ கைத்தறியங்கள் பண்ணியிருக்கா. ஆனால் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருது, தன்னோட இருக்கிறதுக்கு யோக்கியத்தை இழந்துட்டா. அதனால் கருணையோடு யோசிக்கிறேராம். யோசித்து இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சத்கதி நடக்குமா அப்படின்னு பார்க்குறது. அப்படி பார்க்கும்பொழுதே அவருக்கு தெரியுது ராமாவதாரத்தில் ராமலக்ஷ்மணர்கள் இந்த வழியாக போவா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு அனுகிரகத்தை பண்ணேறான். அது சாபம் இல்லை, அனுகிரகம் பண்ணு. என்ன அப்படின்னா, இஹ வருஷ சஹஸ்ராணி பகூனித்வம் நிவசியசி அப்படின்னு, நீ பல வருஷங்கள் எப்படின்னா யாருக்கும் தெரியாமையே இருப்ப அப்படின்னு மறைஞ்சு போயிடுவேன். அதை தான் பிற்காலத்தில் வந்தவா கல்லா போயிட்ட அப்படின்னு சொல்லுவா. கல்லா போயிட்டேன்னா அங்கே என்னன்னா தெரியாத நீ போயிடுவ. தெரியாமல் ஏன் போயிடுவேன்னா, நம்ம இருந்தப்பயே இந்திரன் இப்படி பண்ணான்னா நம்ம இல்லாதப்ப இவளுக்கு இன்னும் சில கஷ்டங்கள் வரும். அதனால் இவ தெரியாமையே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய மாட்டான் அப்படின்னு ஒன்று அவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுறா. அப்போ வந்து சொல்கிறேன், ராமலக்ஷ்மணர்கள் வரும்பொழுது ராமருடைய திருவடி உன் மேலே படும்போது உனக்கு மகா மங்களம் உண்டாகும், உன் சாப விமோச்சனமாய் நீ என்னோட சேர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகமாக பண்ணிட்டு போயிட்டு. அகல்யா அன்னியிலிருந்து காத்துட்டு இருக்கா. ஒரு பசி, அது மறைஞ்சு போயிட்டே கல்லாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோமே தவிர இந்த கல் வந்து அந்த இந்த கல் கிடையாது. அவளுக்கு எல்லா உணர்வும் உண்டு. மழை பெஞ்சா அப்படியே இருக்கணும், வெயில் அப்படியே இருக்கணும், ராமர் வருவேர் ராமர் வருவேர் ராமர் வருவேர்னு பல வருஷம் காத்துட்டு இருக்கான். அப்படி இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு விஸ்வாமித்திரர், உன்னுடைய திருவடி ராமா, உன்னுடைய திருவடியை நீ எடுத்து வை, உன்னுடைய திருவடினால தான் அவளுக்கு சாப விமோச்சனம் அப்படின்றது. அப்போ ராமர் எவ்வளவு நம்மளா தான் என்ன பண்ணுவாங்க, எப்பா நம்ம திருவடினா அப்படியே கால் எடுத்து அப்படி வச்சிருவோம் இல்லையா. ஆனால் ராமர் பயப்படுறார். ஏன்னா மகர்ஷியினுடைய பத்னி பதிவிரதா, அவ தப்பு பண்ணலை, அப்படி தெய்வாதீனமாக நடந்துடுத்து. அப்பேற்பட்ட பக்தை அவள் இத்தனை காலமாக ராமராமான்னு ஜபிக்கிறா. அவன் மேலே என்னுடைய சரணம் எப்படி படலாம் அப்படின்னு பயந்து பயந்து தன்னுடைய திருவடியை எடுக்கிறேரான். சுவாமி தேசிக நீங்கள் சொல்லும் பொழுது திருவடியை வைக்கல, நளின ரஜ உபமிருதித்த நிஜ விருஜன பகதுபல, அந்த நளின ரஜஸ் அந்த திருவடியில் இருந்த பாதுகையிலிருந்து ஒரு கல், அந்த பாதுகையில் ஒட்டிட்ட கல் நேர போய் அந்த அம்மா மேலே அப்படி படுறதாம். பட்ட உடனே சாபஸ்யாந்தமுபாகம்ய தேஷாம் தரிசனமாகதா, அப்படியே நேர பிரத்யட்சமானலாம். அகல்யா வந்த உடனே ராமருக்கு எப்படி இருந்ததுன்னா, கௌசல்யா அம்மாவை ரொம்ப நாள் விட்டு வந்திருக்கா இல்லையா, கௌசல்யா அம்மா ஞாபகம் வந்துதான், அம்மா அப்படின்னு நேர போய் காலில் விழுந்துட்டார். அதோஷ தரிசனகா, அதோஷ தரிசனகான்னு ராமருக்கு ஒரு திருநாமம். தோஷத்தையே பார்க்க மாட்டார். ஒருத்தர்கிட்ட ஒரு தோஷம் இந்திரனோட இதுதானே அப்படின்றது நினைக்கல, அம்மான்னு நினைச்சு காலில் விழாரு. உடனே அகல்யா அழறாலாம். காலில் விழுந்தா காப்பாத்துற தெய்வங்கள் எத்தனையோ இருக்கு, என்னை காப்பாற்றி என் காலில் விழுந்தையே, இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை அப்படின்னா. அப்பேற்பட்டவர் ராமருடைய குணத்தில், என்னை இப்போ உன்னால் சேவிக்க முடியாத பண்ணிட்டியே, மாதாஸ்தானத்தில் வச்சிட்டியே அப்படின்னு கண்ணில் ஜலம் விட்டு அஹோ கிருதாக்கியோஸ்மி, அப்படியே கிருதார்த்தனாயிட்டேன். இப்பேற்பட்ட சாப விமோச்சனத்தில் பண்ணியே எங்கேயோ என்னை எல்லாம் லோகம் என்ன தப்பாக நினச்சிதோன்னு நினச்சிட்டேன். ஆனால் இந்த பாக்கியம் உம்முடைய மகா தேஜஸான உம்முடைய ரஜஸிலிருந்து வந்தது, என்னை பதித புண்ணியமாக ஆக்கிடுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். இங்கே நடந்துகிட்டே இருக்கச்சே கௌதம மகரிஷி தபஸ் பண்ணார். ஞான திருச்சியில் அங்கே தெரியுது ராமர் வந்து அகல்ய சாப விமோச்சனம் ஆயிட்டான உடனே அங்கே அவர் மறைஞ்சேராம், இங்கே வந்தேராம். அகல்ய ராமர் கை கூப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பிரத்யட்சமாய் சொல்லேராம், இந்த அகல்யனுடைய பர்த்தா நான் தான் அப்படின்னு. அப்படி கௌதமர்னு சொல்லிக்கல, அகல்யனோட பர்த்தா நான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புனிதமான, ஏன்னா ராமருடைய பாக்கியம் இப்போ அவளுக்கு தானே கிடைச்சது. நம்ம கூட இத்தனை யுகமாக தபசு பண்ணியிருந்தாலும் முதல்ல ராமர் பாக்கியம் சங்கல்பிச்சது அவதான் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்து 2 பேரும் ராமனுக்கு பூஜை பண்ணா அப்படின்னு அந்த இடத்துல வருது. கம்பராமாயணத்தில் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் மற்றதோர் துயர் அப்படின்னு சொல்லி, மை வண்ண தரக்கி போரில் மழை வண்ண தன்னலே உந்தன் கைவண்ணம் அங்கு கண்டேன், உன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். உன்னுடைய கைவண்ணம் அங்கே தாட்டக வதத்தில் பார்த்தேன், உம்முடைய திருவடி கால் வண்ணம் இங்கு கண்டேன், உம்முடைய அந்த ரஜஸிலிருந்து வந்து அந்த அகல்யாவுடைய சாப விமோச்சனத்தை அப்படின்னு. இந்த சரித்திரங்கள்லாம் கங்காவதரணம் வருது.
அப்புறம் இங்க பகவானுடைய திருவடின்னு வந்து சாப விமோச்சனம் வருது. இந்த சரித்திரங்கள் ஏன் வருதுன்னா, நாளைக்கு நம்ம பாதுகா பட்டாபிஷேகம் பார்க்க போறோம். அதுக்கு அந்த பாதுகையை ராமர் பரதனுக்கு கொடுத்தேருன்னா அதனுடைய மகிமை எப்பேற்பட்டது. இந்த திருவடி தானே, இந்த திருவடியிலிருந்து வந்த கங்கையே நம்மளுடைய சகல பாபத்தும் போக்குமா இருந்தா அந்த கங்கா நதிக்கே அவ்வளவு பெருமைனா அந்த திருவடிக்கு எப்பேற்பட்டது, அந்த திருவடியோடையே இருக்க பாதுகைக்கு எப்பேற்பட்டது. அந்த பாதுகையில் இருந்த ஒரு ரஜஸ், ஒரு மண்ணாலேயே ஒரு அகலியா சாப விமோச்சனம் போயிடுச்சுன்னா, அந்த சாப விமோச்சனம் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த திருவடி அந்த பாதுகையினுடைய பலம் என்ன. நாளைக்கு பரதனுக்கு பாதுகையை தரப்போறேன்றதுக்கு முன்னாடியே இத்தனை மகிமையை இங்க சொல்றதுக்காகத்தான் இந்த 2 சரித்திரமும் இங்க, அதுவும் ராமர் விஸ்வாமித்தர் ராமருக்கு சொல்ற மாதிரி இந்த இடத்துல காட்டுறது. இதுல எதுவுமே ராமாயணத்துல உபகதைகள் நிறைய உண்டு, மகாபாரதத்திலே உண்டு. உபகதைகள் தர்மத்துக்காக நிறைய கதைகள் சொல்றான். ஆனா இங்க எதுவுமே பார்த்தா அந்த சீக்வன்ஸ் அடுத்ததுக்கு அந்த உபகதைகள் இதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்ற ஒரு இதுலயே ஃபாலோ பண்ணியிருப்பேர் வால்மீகி. அங்கேருந்து நேர ஜனகபுரி மிதிலா நகரத்துக்கு ஆசிண்டு வர குழந்தைகளை. மிதிலா நகரமா இருந்தாலும் யக்ஞம் அப்படின்னு பண்ணும்பொழுது ராஜாக்கள் வந்து நேர நகரத்துல பண்ண மாட்டான், நதிக்கரையில அங்க ஒரு கொட்டஹால் தான் அமைச்சு, ஏன்னா ரிஷிகளுக்கெல்லாம் அவளுக்கு ஆசிரமத்தெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து அங்கே யாகம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த யாகம் பூர்த்தியால யாகத்தினுடைய முடிவிலேயே விஸ்வாமித்திரர் வரேன்னு உன்ன ஜனக மகரிஷிக்கு அவ்வளவு, ஜனகர் அப்பேற்பட்டவர், தசரத சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவரோ அவாக்குலம் எப்பேற்பட்டதோ அதே போலதான் இவரும் பிரம்மஜானி. பகவத்கீதையில 2 பேர் தான் உதாரணமாக பெருமாள் சொல்றார். எல்லாம் ஸ்லோகம் தர்மத்தை தான் சொல்றார். 2 பேரை உதாரணமா சொல்றார். அதுல ஒருத்தர் ஜனகன். ஜனகன் பிரம்மரிஷி எப்படின்னா, அவர் பிரம்மஜானி. அவர் ராஜ்யம்ன்றது அவர் எதுக்குன்னா ஏதோ அவருடைய பித்திருக்காரியமா அவர் பெருமாளுடைய கைங்கரியமா பண்றே தவிர எல்லாத்திலையுமே பரபிரம்மத்தை பார்க்கக்கூடியவர் அவர். என்னதான் எல்லாமே பரபிரம்மம்னு நம்ம தெரிஞ்சாலும் அந்த ஞானம் வேணா வரலாம், ஆனா இருக்க முடியுமா? திடீர்னு ஒரு ரிஷி அவர் இது பண்ணணும்னு நெருப்பு எரிய ஆரம்பிச்சுட்டான். அவருடைய சபை எல்லாம் கொளுத்திட்டு எரியுது, எல்லாரும் ஓடுறா. ஆனா ஜனகர் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த அக்னியுமே அவர் என்ன பண்ணிடும், போன சரீரம் தானே போறது, ஆத்மாவை அழிக்க முடியாது அப்படின்ற ஞானம் வேணா நமக்கு இருக்கு. ஆத்மா அழியாததுன்னு சொல்லலாம் வாயால, ஆனா நம்ம போய் அக்னியில கை வைக்க முடியுமா? பயம் இருக்கு இல்லையா? ஆனா அவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட, அதனால கண்ணன் எடுத்து காட்டுறார் பகவத்கீதையில ஜனக அப்பேற்பட்டவர். உடனே அவரும் பெரியவாளுடைய தர்மத்தை தெரிஞ்சேரோ, அங்க எப்படி தசரதர் அவளை பூர்ண கும்பம் கொடுத்து அழைச்சேரோ அதே போல அத்தியயஜ்ஞ சமுர்த்திர்மே சஃபலா தெய்வத்தை கிருதா அத்தியயஜ்ஞ ஃபலம் பிராப்தம் பகவத் தர்சனான்மய தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி யஸ்ய மே முனி புங்கவா யஜ்ஞோபசதனம் பிரம்மன் பிராப்தோசி முனிபிஸ் சஹ. யஜ்ஞமே இன்னும் முடியல, ஆனா சொல்றேன் யஜ்ஞத்துக்கான பலன் கிடைச்சிடுத்து, எங்க பித்திருக்கெல்லாம் சந்தோஷமாயிட்டா. நான் யஜ்ஞத்துல எந்தெந்த தெய்வத்தை ஆராதனம் பண்ணேனோ அத்தனை ஆராதன பூஜையும் அந்த பகவான்கள் அந்த எல்லாரும் ஏத்துண்டா அப்படின்றது உண்மையுடைய வருகையிலேயே எனக்கு தெரிஞ்சுடுத்துன்னா யஜ்ஞம் முடியல, அதனுடைய பலன் எனக்கு கிடைச்சிடுத்துன்ற. ஏன்னா அத்தனை யஜ்ஞ பலம் இருந்தா தான் ஒரு மகான்களை நம்மளால சேவிக்க முடியும். கங்கா தாபம் சசி, கங்கா பாபம் சசி தாபம் சொல்லுவாங்க. கங்கை வந்து பாப்பத்தை போக்கும், சசின்னா சந்திரன் வந்து நம்மளுடைய தாபம், வெயிலேருந்து நம்மளுடைய தாபத்தை போக்குவான். ஆனா பாபமும் போக்கி தாபமும் போக்குறது யாருன்னா மகான்களுடைய தரிசனம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நீர் வந்தேரே அப்படின்னு. ஆனா அங்கேயே ஜனகர் ராமலட்சுமணரை பார்த்துட்டு, ஆனா எடுத்த உடனே கேட்கக்கூடாது இவா யாரு அப்படின்னு. அதனால ரிஷிகளுக்கெல்லாம் அவளுக்கு அர்க்கிய பாத்தியம்லாம் கொடுத்த குழந்தை மேல அவ மேல கண்ணு விழுந்துருத்து அவருக்கு. எல்லாரும் பார்க்கிறா கம்பீரமா இந்த குழந்தைகள், ஏன்னா அவளும் பார்க்கிறா. ராமலட்சுமணர்களும் ரிஷிகள் பின்னாடி ரிஷி ஆசிரமத்துல எப்படி இருக்கணுமோ பவ்யமா இருப்பாங்க. எது இது ராஜ சிம்ஹ சபைன்னு வந்துட்டு கம்பீரமா நடக்கிறாளாம். ஏன்னா இது அந்த கத்திரிய வம்சம் இல்லையா, இவா சூரிய வம்சம், அதை விட்டு கொடுக்காம கம்பீரமா வரான். எல்லாம் வந்து சபையில உட்கார்ந்து, இது யக்ஞ சபை, அதனால நேர தர்பாரா இருந்தா ராஜா முதல்ல ஏறி உட்காரணும், ராஜாக்கு அப்புறம் தான் வசிஷ்டரா இருந்தாலும் உட்காரணும், குருவாவே இருந்தாலும் அது அந்த ராஜ ரீக்கம். யக்ஞ சபைன்னு வந்துருச்சுன்னா மகான்களை சேவிச்சுட்டு அவா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ராஜாவா இருந்தாலும் உட்காரணும், அது இந்த சபை. அதனால எல்லாரையும் சேவிச்சு விஸ்வாமித்ராதிகள்லாம் உட்கார்ந்த உடனே இங்க ஜனக மகர்ஷி உட்கார்ந்து கைகளை பிடிச்சு கேட்கிறேன், இவரா சொல்லுவேர்னு பார்த்தேன், சொல்லல அந்த குழந்தைகள் யாருன்னு. உடனே இமௌ குமாரோ பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹகதி வீரௌ சார்தூலௌ வ்ருஷபௌ பமௌ
பத்மபத்ர விஷாலாட்சௌ பத்மதூனி தனுர்தரௌ அஸ்வினா விவரூபேண சமுபஸ்தித யவ்வனௌ எதிர்ச்சயாகதாம் பிராப்தௌ தேவலோக திவாமரௌ கதம் பத்யாமிஹம் பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே வராயதர்தரௌ வீரௌ கஸ்ய புத்ரௌ மகாமுனே காகபக்ஷதரௌ வீரம் ஸ்ரோதுமிச்சதி தத்வதஹ இமௌ குமாரௌ அப்படின்னு பத்ரம் தே மங்களம் அப்படின்னு. ஏன்னா கண் பற்று போறதுன்னா பத்ரம் தேன்னு சம்ஸ்கிருதத்தில் கண் படாமல் இருக்குன்னு சொல்லுவோம். இவருடைய கண்ணே பற்றும் போல இருக்கா அந்த குழந்தை. இமௌ குமார், யார் இந்த குழந்தைகள்? பத்ரம், சௌக்கியமா இருக்கட்டும் ரிஷியே அப்படின்னு ரிஷிக்கே சொல்லலாம். இந்த குழந்தைகள் ஆசின்னு வந்ததுனால நீர் சௌக்கியமாக இருக்கணும் அப்படி. தேவ துல்லிய பராக்கிரமௌ, தேவர்கள் போல இருக்காது. கஜசிம்ஹ கதி வீரவ், அங்கேருந்து ஆட்சிட்டு வரும் பொழுது இந்த இந்த கத்தியெல்லாம் ரங்கநாதன் கிட்டேருந்து பார்க்கலாம். ரங்கநாதன் தானே குல தெய்வம். கஜகத்தியில எழுதுவேன். சிம்மகதி, கோவில் உள்ளேந்து வெள்ள ரங்கநாதன் ஏழச்ச சிம்மகதி. இப்படி இப்படி திரும்பி அப்படி சக்குன்னு அப்படி வருவேன். ஏன்னா சிம்மம் பார்க்கமா, இந்த பக்கம் சத்துரு யாராவது இருக்காளா, இந்த பக்கம் இருக்கான்னு பார்த்து வெள்ள வருமா, அது அழகாக பார்க்கும். ஆனால் பகவான் ஏன் சத்ருவை பார்க்க போறேன்? என் பக்தர்களை இப்படி ஒரு அனுகிரகம் அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அப்படி திரும்புறேன். அது ரங்கநாதனுடைய அனுகிரகம், சிம்மகதி. அதுக்கப்புறம் கஜகதி. கஜகத்தியில் அப்படியே அந்த யானை எப்படி அந்த தும்பிக்கை ஆடுமோ அந்த மாதிரி. அப்புறம் புறப்பாடுன்னா வெளியில வச்ச ஹம்சகதி, தாயாரோட எழுதினா சிம்மகதி கஜகதி கிடையாது. தாயார் ஹம்சகத்தியில் அழகாக எழுது. திருப்பி உள்ள போகும்போது சர்ப்பம் போல அப்படி சர்ன்னு அப்படியே எடுத்து உள்ள போயிடுவேன், பெருமாள் எழுதுவேன். அப்படி இன்னைக்கும் அனுபவிக்கலாம். அத்தியனோத்சவத்தில் அந்த அந்த ரங்கநாதனுடைய அழகை பார்த்தா ராமரே அவருடைய நடைய அழகு அவருக்கு வந்தது அப்படின்றது ஒரு சரித்திரம். அப்படி கஜசிம்ம கதி வீரம், கஜம் போல வந்தாலே அங்க மக்கள் முன்னாடி. ஏன்னா கஜ மக்கள்லாம் பார்த்தா பெருமாள் வந்தால் கூட யானை வந்துட்டுனா எல்லாம் யானையை பார்க்க ஓடுவான். யானைன்னா அவ்வளோ எல்லாருக்கும் குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும், பெரியவா கூட 90 வயசானா கூட அது யானை வச்ச வெளில போய் பார்க்கணும் அப்படின்னு தோணும். குழந்தை போல ஆயிடுவா அவள். சிம்மம் போல அவள் உள்ள வரும்போதே அந்த சிம்மாசனத்தை இப்படி வந்து அவள் பார்த்து வருது. சார்தூலவ், அந்த காளமாடு போல அழகாக அப்படி ஏந்து அவர் உட்கார்ந்தது. அப்படி இருந்தாலேன்னு என்ன பார்த்த உடனே குழந்தை சிம்மம் புலி இப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு அப்படி நினைக்க வேணாம். ஏன்னா சர்வேஸ்வரன் அவருடைய அழகுல தானே நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு அழகு இருக்குன்னா எல்லாம் அவன்கிட்டேருந்து வந்தது தானே, அவனுடைய சிருஷ்டியில வந்தது தானே எல்லாமே. பத்மபத்ர விசாலாட்சு, அப்பேற்பட்ட தாமரை போன்ற கண்கள், ஆயுதங்கள்லாம் வச்சு அவருடைய கட்க தூணி, அந்த அப்பேற்பட்ட அந்த கோதண்டம் இதெல்லாம் பார்த்தா அஸ்வினா விவரூபேன, அஸ்வினி குமாரர்கள் நேற்று பார்த்ததில்ல லவகுசர்களுக்கு சொன்ன அதே உபமானம் தான் இங்கே சொல்லுது. அஸ்வினி குமார்கள் ட்வின்ஸு, அவ்வளவு அழகா, தேவர்களே அவ்வளோ அழகாக இருப்பாள். அவளை போல அவளை அஸ்வினா விவரூபேன். தேவர்களா? ஆனால் தேவர்கள்னா பூமியில கால் வைக்க மாட்டாளாம். ஆனால் இவா நடந்து வராளே, இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்காளே. இப்பேற்பட்ட குழந்தைகள் ராஜபுத்திரர்கள் போல இருக்காளே. இவாளை எங்க நீர் பிடிச்சேர்? இவாளை போய் இப்படி நடத்தியே ஆயிட்டு வந்து விட்டா நீர் சொல்லிந்தா நானே தேர் அனுப்பிச்சிருப்பேன். இந்த குழந்தைகள் இப்படி ஆட்சின்னு வந்திருக்கிறேன் நடத்தி. அந்த நடத்தி ஆட்சின்னு வச்ச கூட அவளுடைய திருவடி அப்படியே பத்மம் போல இருக்கும் அப்படின்னு. முதல்ல பெண்ணை பையனை பார்க்க வரதுக்கு முன்னாடி மாமனாருக்கு முதல்ல இஷ்டமாயிடுச்சு. அதான் இங்க சொல்லுவாரு, மாமனார் சந்தோஷம் அப்படி. யார் இந்த குழந்தைகள் சொல்லுங்கோ? காக்கபக்ஷதரம், அங்க எப்படி விஸ்வாமித்திரர் காக்கபக்ஷதரமே அப்படின்னு அதே மாதிரி இவருக்கும் அந்த குழலான அந்த திருமுடி, குழந்தை குட்டி குழந்தைகளை குடுமி வச்சிருந்தா ஒரு அழகுதான். பெரியவாளை நம்ம சொல்றோம் குடுமி வச்சா கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் குழந்தைகளை குட்டி குழந்தை நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம். குடுமி வச்சுட்டு பாடசாலை படிக்கிற குழந்தை தன்னறியாம நம்மளே அந்த குழந்தைய நம்ம பார்த்து குழந்தை போல பார்ப்போம். அந்த மாதிரி அந்த குழந்தை அப்பேற்பட்ட குழந்தையா இருக்காளே யாருன்னு கேட்குறேன். உடனே விஸ்வாமித்திரர் சிரிச்சுட்டே சொல்றேன், புத்திரவு தசரதஸ்தௌ, தசரதருடைய குமாரர் யஜ்ஞ சம்ரட்சத்துக்காக சித்தாசிரமம் முனிவாசம் அவளை நான் ஆட்சிண்டு வந்தேன். யஜ்ஞ சம்ரட்சணங்கள்லாம் பண்ணா. எடுத்த உடனே தாட்டகா வதத்தை சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் சில ராட்சசாலாம் வதம் பண்ணி யஜ்ஞத்தை ரட்சிச்சான். தாட்டகாவத்தை சொல்ல, ஏன்னா இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்கு தான் வந்திருக்கேன். எடுத்த உடனே இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதனால இவ யஜ்ஞ சம்ரட்சணம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அசுரர்களை வீழ்த்தினா அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அகல்யா சாப விமோச்சனம் பண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அங்க சதானந்தர் அப்படின்றவர் ஜனக மகாராஜருக்கு எப்படி நம்ம தசரதருக்கு வசிஷ்டரோ, இங்க குலகுருவாக இங்க சதானந்தர் தான் அவருக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறது, எல்லாம் புரோஹிதம். அவர் யாருன்னா கௌதமர் அகல்யாவுடைய முதல் குழந்தை. அப்ப ஆஹா அகல்யா சாப விமோச்சனம் ஆயிடுத்தான்னு சந்தோஷப்பட்டேன். கிருஷ்டுவா ரோம மகா தேஜா சதானந்தோ மகா தபா, ஆஹா சந்தோஷம். அப்பா அம்மாவுக்கு சாப விமோச்சனம் ஆயிடுதா, அப்பா அம்மா சேர்ந்தாரா, 2 பேர் சேர்ந்தாருன்னா எதுக்கு? தர்மத்தை பண்ணதானே. 2 பேரும் சேர்ந்து அந்த பகவான் இந்த ராமனை பூஜிச்சாளா அப்படின்னு கேட்குறேன்.
விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை ஆட்சிட்டு வந்து சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய பெருமை சொல்றாரு. ஏன்னா விஸ்வாமித்திரனால தானே இந்த குழந்தைகள் ஆட்சிட்டு வந்து நம்ம அம்மாவுக்கு சாப விமோச்சனம் நடந்ததுனால விஸ்வாமித்திரனுடைய சரித்திரத்தை அங்கேருந்து முதல்லேருந்து சொன்னேன். விஸ்வாமித்திரன் மகாராஜா, அவர் க்ஷத்ரியா இருந்து பிராமணனா ஆனவர். அதனால அப்பேற்பட்ட தபஸ் பண்ணார். இவர் ஒரு வாட்டி காட்டுல போகச்ச வசிஷ்டரை பார்த்தார். வசிஷ்டர் கிரகத்துல வசிஷ்டர் வந்து சாப்பிடவாரு கூட எல்லாரும் வந்துடணும். வா, ரிஷிகள் ஒரு 1000 பேர் இருக்கா, நம்ம கிரகத்துல வந்து நீங்கள்லாம் ததியாராதனை இன்னைக்கு அப்படின்றது. இவர் என்ன இந்த ரிஷி காட்டுல என்ன கொடுக்க போறாரு? சுவாமி நாங்கள்லாம் வரல, நிறைய பேர் வந்திருக்கோம் சுவாமி, நீர் இவ்வளவு பேருக்கெல்லாம் நீர் போட முடியாது, பரவாயில்லைங்க. அதெல்லாம் கிடையாது, அத்தனை பேர் நீங்க வரணும்னு. என்ன இவருக்கு நம்ம வாழான்றோம், இவர் என்னத்தை போட்டிருப்போம், சரி வா போகலாம் அப்படின்னு போய் உக்காந்தா விதவிதமான சாப்பாடுகள், வரவாளுக்கு இல்லைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு சாப்பாடுகள். விஸ்வாமித்திற்கு என்னடா நம்ம ராஜான்னு ஒன்று முதல்ல ஒருத்தருக்கு துட்டு இருந்ததுன்னா டேக்ஸ் போடணும், டேக்ஸை விடுறா, இவனுக்கு அதிக துட்டு வருதுன்னு தோணும் இல்லையா? எப்படி சுவாமி நீர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. காமதேனு அப்படின்ற இந்திரலோகத்திலேருந்து இந்த காமதேனு வசிஷ்டர்கிட்ட இருக்கான். அது எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குமா. உடனே பார்த்தே இந்த காமதேனு எனக்கு கொடுத்துருக்கு. காமதேனு என்னப்பா நீ வச்சு என்னப்பா பண்ண போற, நான் ராஜா, நான் வந்து மக்களுக்கு நிறைய உபயோகப்படுத்திப்பேன், உனக்கு எதுக்கு இந்த காட்டில் இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் காமதேனு ஓடி வந்து வசிஷ்டர்கிட்ட சரணாகதி பிடித்தான். சரணாகதி சாஸ்திரம் ராமாயணம், அதில் இதுவும் ஒரு சரணாகதி. நான் மூட்டு போக மாட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்ல நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. உடனே மகா கோபம் வருது, யுத்தம் பண்ணுறது. யுத்தம் பண்ணி ஒரு மகா க்ஷத்ரியராச்சே ராஜா. ஆனால் அத்தனை சைன்யத்தையும் ஓட விட்டாராம் வசிஷ்டர். அவர் யுத்தம்லாம் பண்ணலை, தப்போபலம் மந்திரத்தை சொல்றது, அவர் ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்தேன் காமதேனுவோட நம்ம வந்து தபஸ் பண்ணால் இதோட இன்னும் பலம் வரும், இதை இத்தனை நாள் நான் தெரியாமல் இருப்பேனேன்னு பிரம்ம ரிஷி ஆகிறேன்னு போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். தபஸ் பண்ண தபஸ் அந்தந்த பலம் வந்துட்டே இருக்கும் தெரியுமா. அப்போ வந்து நிறைய அவரும் இதே தான் கர்மவீரன். அந்த ஒரு நான் பிரம்மரிஷி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன். திரிசங்குன்னு ஒருத்தன் வந்தான். அவர் என்ன பண்ணார்னா, நான் வசிஷ்டர்கிட்ட போய் கேட்டான், இதே நான் சொர்க்கத்துக்கு போகணும் சுவாமி, இதே சரீரத்தோட போகணும். நமக்கு வந்து சொர்க்கம் போனோன்னா மரணத்துக்கு அப்புறம் அவன் அங்கே போய் வேற சரீரம் தான் எடுத்துப்போம். இதே சரீரத்தோட போனோன்னா இதெல்லாம் வசிஷ்டர் அது சாத்தியமா, அது நியாயமா, தர்மப்படி நீ கேளுப்பா என்கிட்ட எதுவாக இருந்தாலும் அப்படி அனுப்பிச்சிட்டேன். விஸ்வாமித்திரர்கிட்ட போய் கேட்குறான், திரிசங்கு சொர்க்கத்துக்கு என்ன அனுப்பலை, வசிஷ்டர் அனுப்பலைன்னு இவர் பார்த்தேன், நம்ம அனுப்பிச்சிடுவார். இந்த பாருப்பா போ, நீ இதே இதோட போ, சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டார். அங்கேருந்து இந்திரன் பார்த்தா யாரா நீ அனுப்பிச்சிட்டான், திருப்பி அனுப்பிச்சிட்டான். இதெல்லாம் என்ன இல்லை விஸ்வாமித்திராது நீனா இந்த சரீரத்தோட வருதான்னு அனுப்பிச்சிட்டான். உடனே நேராக போய் கீழே விழுந்தார். இவரோட சாப்பம் மொத்தம், இவரோட தபசு மொத்தம் இந்த இதில் வீண்படுத்திட்டார். சரி இந்த வாட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் தபசு பண்ண உட்காருறாரு. சுனசேப்பர்னு ஒருத்தர் வந்து எனக்கு என்னை காப்பாத்துங்கன்றார். அவரை காப்பாற்றினதுனால அதில் இவரோட தப்போபலம் நிறைய போயிடுச்சு. சே என்னடா இது அப்படின்னு திருப்பி தபசு பண்ணார். காமத்தில் ஈடுபட்டார். இந்திரன் பார்த்தா மேனகையை அனுப்பிச்சான். மேனகையை கல்யாணம் பண்ணி காமத்தில் ஈடுபட்டார். அவளுக்கு மேனகைக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பிறந்தது தான் சகுந்தலா. அந்த விற்த்தாந்தங்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்தாரு என்னடா இது அப்படின்னு திருப்பியும் தபஸ் பண்ணிச்சார். ரொம்ப அனுப்பிச்சா. இந்த வாட்டி கோவம் வந்துருச்சு. அவர் சபிச்சுட்டார், கோவத்தில் ஈடுபட்டார். மறுபடியும் தப்போபலம் போயிடுது. இனிமேல் பார்த்தேன் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு நேர புஷ்கர கஷேத்திரத்தில் போய் உட்காந்து மகா தபஸ் பண்ணி கடைசியில் தேவர்களே வந்துட்டாலாம். தேவர்கள்லாம் வந்துட்டு கோபத்தை ஜெயிச்சுட்டார். இந்திரன் வந்து பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். கண்ணை திறந்து பாயசத்தை கொடுத்தார். இத்தனை வருஷம் சாப்பிடாம தபஸ் பண்ணவனுக்கு ஒரு பாயசம் கிடைச்சா எவ்வளவு சுகமாக இருக்கும். திடீர்னு ஒரு பிச்சைக்காரன் வந்தானா, சுவாமி பவதி பிக்ஷாந்தேகினா. எவ்வளோ கோவம், என்னடா நானே இன்னைக்கு தான் சாட்டம் வந்துச்சேன் அப்படின்னு. ஆனால் அப்படியே எடுத்துருந்தா அது சந்தோஷமாக கொடுத்தார். ஏன்னா கோவத்தையும் ஜெயிச்சுட்டார் அப்படின்னு உடனே எல்லா தேவர்களும் அவரை வந்து நீர் பிரம்மஜானி ஆயிட்டார், பிரம்மரிஷி ஆயிட்டார் அப்படின்னாரான். அதை நீங்கள் சொன்னாதான் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த வசிஷ்டர் வந்து சொன்னாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னா. வசிஷ்டர் வந்த உடனே வசிஷ்டர் சொன்னதுனால பிரம்மரிஷிஸ்துவம் ந சந்தேகா, நீர் பிரம்மரிஷி தான், சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்ன ஒன்று தான் ஏத்துண்டே அப்படின்னு. நம்ம எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை சாதிக்கணும் அப்படின்றதுக்கு விஸ்வாமித்திரனுடைய சரித்திரம் இதெல்லாம் சொன்னேன். மேற்கொண்டு சபைக்கு வர அங்கே பிரவேசம் பண்ணுறா. இதெல்லாம் நடந்தது வெளியில் யாகம்லாம் பூர்த்தி ஆகிட்டு நகரத்துக்குள்ள, மிதிலா நகரத்துக்குள்ள ராமர் வரான். அங்கேதான் கம்பராமாயணம். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல கமல அண்ண தாழ் கண்டார், தாளே கண்டார் தடக்கை கண்டார் உமகது, வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், உள்கொண்ட சமயத்தண்ணன் உருவு கண்டாரை ஒத்தார் அப்படின்னு
தோள் கண்டால் தோளே கண்டாராம். அங்கே இருக்கிற எல்லாரும் பார்க்குறா, யாரா இந்த குழந்தைன்னு வெளில வரா. அவருடைய புஜத்தை பார்த்தா, அப்படி தோல் பார்த்தா, அவ்வளோதான். அந்த தோல் கண்டா அவ்வளோதான், அதுக்கு மேலே பார்க்க முடியலையா, அந்த அழகிலேயே மயங்கிட்டாலும். திருவடியை பார்த்தா, திருவடி பார்த்தா, அதுக்கப்புறம் அவன் மேலேயே பார்க்கலாம், அந்த திருவடியில் அழகிலேயே மயங்கிட்டாராம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று பார்க்குறான், அந்த அழகிலேயே மயங்கிடுறான். அங்கே இருந்ததில் யார் தான் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் யார் தான் பார்த்தா, யாருமே பார்க்கலையா. ஒவ்வொருத்தர் எதை முதல்ல அப்படி பார்த்தாலும் அதுலேயே மயங்கிட்டா. அப்படி அந்த ஜனகபுரியில் அத்தனை பேரும் அந்த ராமலக்ஷ்மணர்கள் மயங்கி அப்படி இருந்தார் அப்படின்னு. அவள்லாம் ஒவ்வொருத்தர் பேசிக்கிறாளா, யாருப்பா இந்த குழந்தைகள் அப்படின்னு. தசரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே புருகும் என்பார், முயலுடை துலகம் என்பார், மானிடன் நல்லன் என்பார், கயலுகள் கடவுள் வைகும் கடவுளே காணும் என்பார் அப்படின்னு சில பேர் சொல்றாலாம். இவர்தான் தசரதனுடைய குழந்தையாம்டி அப்படின்னு பக்கத்தில் சொல்றான். சில பேர் சொல்றா, புயலிவன் மேனி என்பார், மேகம் போல புயல் அடிச்சு அப்பேற்பட்ட மேனி திருமேனி இருக்கிறவன் அப்படின்னு சொல்றான். பூவையே புருகும் என்பார், நீலோத்பலம் புஷ்பம் போல இருக்கான் பாரு அப்படின்னு சில பேர் சொல்றாளாம். மயலுடை துலகம் என்பார் அப்படின்னு எல்லாம் மயங்கிட்டாலாம் அத்தனை பேரும். இவர் மானிடன் அல்ல, மனுஷன் கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்றாராம். சில பேர் சொல்றாளாம், கயலுகள் கடவுள் அப்படின்னு இவன் தான் திருப்பார்கடல்ல இருக்க கடவுள் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்றாளாம். அது சொல்லும் பொழுது சொல்றேன், கயலுகள் கடவுள் வைகும் கடவுளே காணும் என்பார் அப்படின்னு. திருப்பார்கடல்ல மீன்கள்லாம் இருக்குமா, அந்த மீன்கள் அப்படி இப்படி மேலே குதிக்குமா திடீர்னு. எதுக்குன்னா அந்த பெருமாளுடைய அழகு பார்க்கறதுக்கு குதிக்குமா. அந்த மாதிரி இந்த மக்கள்லாம் அப்படி இருந்து அனுகிரகம் பண்ணி அந்த அந்த குழந்தைகளை பார்த்துட்டு வரா. அங்கே ஒருத்தி அயோத்தியா வாசியில் ஒரு பெண் இருந்தாலாம், பக்கத்தில் மிதிலா பக்கத்தில் இருக்கா இல்லையா. அவள் சொல்லுவா, இந்த பெண் சொல்லுவாளாம், சீதையோடைய அழகு எப்பேற்பட்ட அழகு, யாரு தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளோன்னு. அயோத்தியா வாசி அந்த பெண் சொல்லலாம், எங்கள் ராமரோட அழகு எப்பேற்பட்ட தெரியுமா. இவாளுக்கு ஒரு நாள் சண்டை வந்துருத்தா, அதுக்குள்ள ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையா. ரெண்டு பேருமே பேசிக்கிறதே இல்லைன்னு ஒன்று இவன் இன்னைக்கு வந்து வெளில பார்க்குறான். அயோத்தியில இருந்தோ வெளில பார்த்து ராமனை பார்த்தோன்னு அவளை கூப்பிடுறான். வா நீ இத்தனை நாள் சொல்லுங்க, ராமர் இத்தனை நாள் பார்க்கல, அந்த ராமர் வந்திருக்கே பாருன்னு ஓடி வந்தாலாம். அவள் பார்த்தாளா ராமருடைய அழகு. சொன்னாலாம், பாத்தியா எங்கள் ராமனை பார்க்க உங்கள் சீதைக்கு 100 கண் வேணும் அப்படின்னா. உடனே அவள் சொன்னாலாம், சரிதான், எங்கள் சீதையை பார்க்க உங்கள் ராமனுக்கு 100 கண் வேணும் அப்படின்னா. ரெண்டுமே சத்தியம்தான். அப்படி அனுரூப ரூபகா அப்படின்னு ஒவ்வொரு ரூபத்திலையும் குணத்திலையும் எல்லாத்திலையும் ரெண்டு பேரும் சமமாக இருக்கா, தாயாரும் பெருமாளுமாக அப்படின்னு. மைथिल நகர சுலோச்சன ஆலோச்சன சகோர சந்திரா அப்படின்னு சகோர பட்சிகள்லாம் அது சந்திரனுடைய காந்தியே பார்த்துட்டு இருக்கமா. அது அந்த மாதிரி இவா எல்லாருமே ராமலக்ஷ்மணர்களை, அந்த ராமலக்ஷ்மணர்கள் அங்கே அதான் சுவாமி தேசிகன் அழகு. இவா சூரிய குலத்தில் அவதரிச்சவா தானே, ஆனால் இங்கே சக்கோர சந்திரான்னு நீங்கள் சொல்கிறேன். ஏன்டா நான் இப்போ இவா இங்கே வந்திருக்கா, சூரிய வம்சம் அங்கே சொல்கிறத விட இங்கே வந்திருக்கா இல்லையா. அதனால கல்யாணம் அந்த அழகாக சொல்கிறேன். நேர சபைக்கு வரா ராமலக்ஷ்மணர்கள், சபைக்கு வரா. சபையில் வந்த உடனே அங்கே விஸ்வாமித்திரர் எல்லாம் உட்கார்ந்த உடனே ஜனக மகர்ஷி சொல்கிறேன், பித்ரு பைத்தாமகமாக எங்கள் குலத்தில் சிவதனுஷை நாங்கள் ஆராதனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சிவபெருமான் மன்மதனை பொசுக்கினதுக்கு அப்புறம் அந்த தக்ஷ பிரஜாபதி யஜ்ஞம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தனுஷை அவர் கொடுத்தார். அங்கேருந்து நாங்ஜித் அப்படின்ற இந்த வம்சம் ஜனக மகா வம்சத்தில் இருந்தவருக்கு அந்த தனுசு வந்து அன்னியிலிருந்து சிவபெருமானுடைய தனுஷை அவ வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. அதனால தக்ஷயஜ்ஞ வதே பூர்வம் தனுராபியவீரியவான் அப்படின்னு அந்த இது பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த தனுஷை பார்க்கலாமே தவிர அதை இழுக்க கூட முடியாது. ஒரு 50 பேர் வந்தால் தான் அதை கொஞ்சம் தள்ளி கூட வைக்க முடியும். குழந்தையில சீத்தை ஒரு நாள் என்ன பண்ணிட்டாலும் விளையாடிட்டே இருக்கும்போது பந்து எடுக்கணும்ட்டு இந்த வில்லை இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டாலாம். பார்த்தேரா எப்படிப்பா இந்த குழந்தை போய் யாராலையும் எடுக்க முடியாத ஒரு தனுஷை இந்த குழந்தை எடுத்தாலே அப்படின்னு பார்த்தேரா. அன்னைக்கு வந்து எல்லாரும் ஜனக மகர்ஷியை பொண்ணு பிறந்தா என்ன பண்ணுவா, எல்லாம் எங்கள் ஆற்றுல இப்போ இந்த பையனுக்கு கொடுத்துருங்கோனா இவர் பார்த்தேர். ஜனகருக்கு நல்லா தெரியும் அது சாட்சாத் மகாலட்சுமி. ஏன்னா பூமியிலிருந்து வந்தவள், அவள் அயோனிஜியாக வந்தவள். அப்பேற்பட்டவளுக்கு ஒருத்தர் கிடைக்கணும்னா இவாளுக்கு சமாதானம் சொல்ல முடியல. எல்லாம் கேட்குறா, எத்தனை நாள் தான் பொண்ணை வச்சுட்டு பேர் கல்யாணம் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்குறா 6 வயசுலேயே. அப்போ வந்து இவர் பார்த்தாரு, இதெல்லாம் இவாளுக்கு சமாதானம் சொல்லவே முடியல. அதனால நான் வந்து வீரிய சுல்கம் அப்படின்னு சத்திரியர்களில் வந்து வீரிய சுல்கம் இதை பண்ணாதான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லுவா. இந்த தனுஷை யார் எடுக்கிறாளோ அவளுக்கு தான் பெண் அப்படின்னு சொல்லிட்டாரா. அணிலேருந்து யாரோ வந்து எடுத்து பார்க்குறா, யாருமே வந்து ஒருத்தராலேயும் அதை தொடக்கூட முடியல, நகர்த்த கூட முடியல. ராவணாதிகள்லாம் கூட வந்தா
அதாவது பிற்காலத்தில் இந்த புராணத்துலலாம் நிறைய இருக்குது. அவள் வந்து எடுத்து பார்த்தா ஒன்றுமே தொட முடியல. இவருக்கு இப்போ கவலை வந்துட்டு, ஐயோ தெரியாமல் நம்ம வச்சுட்டோமோ, இப்போ இப்பேற்பட்ட யார் வரப்போகிறான், நம்ம குழந்தைக்கு எப்படி கல்யாணம் ஆக போகணும்னு இவர் வருத்தத்தில் இல்லை. அப்படி இருக்கச்சே இந்த குழந்தைகள் அவருக்கு ஒரு ஆசை தானே, நேரம் கேட்க முடியாது இல்லையா. அப்போ அவர் சொல்கிறார், விஸ்வாமித்திரி இப்பேற்பட்ட தனுஷ் இருக்குது அப்படின்னு ஒன்று விஸ்வாமித்திரி சொல்கிறார், குழந்தைகள் பார்க்கட்டும், அந்த தனுஷை எடுத்துட்டு வா அப்படின்னு. ஜனகஸ்ய வச்ச்ருத்வா விஸ்வாமித்ரோ மகாமுனி அப்படின்னு அந்த எடுத்துட்டு வர்றது 8 சக்கரம் கொண்ட அந்த தனுஷை 50 பேர் இழுத்துண்டு தான் வராலாம். அப்படி இழுத்துண்டு வந்து அந்த சபா நடுவில் வச்சா உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், ராமா வத்ஸ்ய ராம தனுஷ் பஷ்ய இதி ராகவம் அப்ரவி. ராமா அந்த தனுஷை பாருன்னு சொல்ற, எடுன்னு சொல்லலை, ராமா பாரு அப்படிங்கிறது. உடனே ரிஷி சொன்ன உடனே குரு சொன்னேர், கைகளை குப்பிச்சுட்டேர், அந்த வில்ல அப்படி பார்த்தேர். உடனே நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதையும் சொல்லலையா ராமர். அழகா விஸ்வாமித்திர பார்த்து சொல்றேன், யத்னவாம்ஸ்ய பவிஷ்யாமி தோலனே பூரணே பிவா. இதை நான் பார்க்கலாமா, தொட்டி எடுத்து ட்ரை பண்ணட்டா அப்படின்னு கேட்டார். எடுக்கிறேன் அப்படி சொல்லலை, பண்ணட்டா அப்படின்னு விஸ்வாமித்திரி கோடு சந்தோஷம். அதை ராமர் சொல்லணும்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரியா, உடனே பண்ணு அப்படின்னு. ஆரோபயித்வா தர்மாத்மா பூரையா வாசவீரியவானு. அதை எடுத்ததே இல்லை யாரும். அப்படியே ஆச்சரியமா அந்த வில்லை எடுத்து அப்படி கம்பீரமா அப்படி வச்சேராம். அதுக்கப்புறம் அந்த 4 கயிறை மேலேருந்து கீழே அதை பூட்டணும், அப்படி வச்சு இதை கீழே இது பண்ணணும். தத்பபஞ்ச தனுர் மத்தியே நரஸ்ரேஷ்டோ மகாயசா அப்படின்னு ஒரு சூரியனை போல அழகாக அந்த தனுஷை, சிவதனுஷை அப்படி எடுத்து அப்படி வச்சு அந்த தனுஷை இங்கேருந்து இங்கே இப்படி பூட்டினேரோ இல்லையோ, அதை பூட்டுறதே கஷ்டம். அந்த தனுஷ் இன்னும் வளைஞ்சதில் அப்படியே உடஞ்சிதான். தத் பிரபஞ்ச சப்தம் வந்துதான், பூமி கம்பம் வரா மாதிரி அந்த சப்தம் தமான அந்த சிவதனுஷாச்சா அது ஒரு வெடிச்சுதான். ராட்சசர்கள்லாம் ராவணன் அங்கே தூங்கிந்தானா, என்னடா இந்த சப்தம் அப்படின்னு ஒரு க்ஷணம் பயந்தாங்க. அந்த சப்தம் எப்படி இருந்ததுன்றது சொல்லும் பொழுது பெரியோர்கள் வியாக்கியானம், ராட்சசர்களுக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கித்தான், ரிஷிகர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டாக்கித்தான். அப்பா ராவண வதம் சத்தியம் அப்படின்ற மாதிரி அவளுக்கெல்லாம் ஒரு, எப்பயுமே ஆற்றுல திருவாராதனத்துக்கு மணி அடிக்கிறோம். மணி எதுக்கு அடிக்கிறோம்னா துஷ்ட இதெல்லாம் ஓடிடுமா பயந்து. ஆனால் நல்ல வாழ்க்கையெல்லாம் அனுகிரகம் பண்ணுமா. சுவாமி தேசிகன் கட்ட அவதாரம் இல்லையா, அவருடைய அவதாரமே சொல்லும்போது என்னன்னா மற்றெல்லாம் பயந்து ஓடுமா. ஆனால் அனுகிரகம் மற்ற வாழ்க்கை இதை கேட்குற வாழ்க்கை அனுகிரகம் பண்ண, அப்படி அந்த தனுஷ் அனுகிரகம் பண்ண. சரி, ஜனக மகரிஷிக்கும் சீதாதேவிக்கும் அந்த சப்தம் எப்படி இருந்ததுன்னா கெட்டி மேலே அடிக்கிற மாதிரி இருந்தது. கல்யாண நிச்சயம் தகடன்னு அடிக்கிற மாதிரி அந்த தனுஷனுடைய சப்தம் அப்படி கேட்டுதான். உடனே சந்தோஷப்பட்டேர் ஜனகராஜா. அத்தியுதம் அச்சிந்திய அப்படின்னு அத்தியுதம் அப்படின்னு ஓடி வந்தேர். ஜனகானாம் குலே கீர்த்தி ஆஹரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்த சமாமாத்திய ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு. ஜனகானம் எங்கள் குலத்துக்கே கீர்த்தி, இன்னைக்கு தான் எல்லா பித்திருக்களும் சந்தோஷப்படுவார்கள். இந்த தனுஷை எப்படி இது பண்ணியோ சீதாதேவிக்கு நான் உடனே கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு உடனே சீதாதேவி மாலையை கொண்டு வந்துட்டாலாம். மாலை கொண்டு வந்து அவருக்கு போடணும். சண்டகிரண மண்டல போதித புண்டரீக வனருச்சி லுண்டாகலோச்சன கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்ட சவுண்ட புஜதண்டா. அந்த புஜத்தை வழி சீதாதேவி மாலை எடுத்துட்டு வரும்பொழுது உன்னை ராமர் நிறுத்தும் அப்படின்ட்டார். இல்லை அவர் அப்பா பேச்சை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டார். கல்யாணம்னா கூட எதுவாக இருந்தாலும் அப்பாவை கேட்கணும், அப்பா அனுமதியினோட தான் மேற்கொண்டு நடக்கணும் அப்படின்னாராம். ஜனகருக்கு சந்தோஷப்பட்டேன். அப்பா இப்பேற்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டம்தான். இந்த காலத்தில் அப்பா பேச்சு கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் நிர்ணயம் பண்ணுவேன், அப்பா சொன்னாதான் அப்படின்னு கேட்குறேன்னு சந்தோஷப்பட்டேன். ஏன்னா தர்மாத்மாவாக இருக்கிறதுனால. ஆனாலும் பயம் ஒன்று உண்டு, எங்கே தசரதர் வேணான்னு சொல்ல போகிறாரோ அப்படின்னு எல்லாரையும் கூட்டு அவளில் நிறைய பேரை வந்து எடுத்துகிட்டு போய் தசரதரை கூட்டுண்டு வரணும் அப்படின்னு அனுப்புகிறேன், தூத் அனுப்புகிறேன். தூதவாக்கியாத்து அங்கே ராஜா வந்து நினச்சிட்டே இருக்கிறான், குழந்தை போயிடுச்சிங்களே, விஸ்வாமித்திர ஆட்சிட்டு போனேரே, எப்படி இருக்காளோ என்னவோ, கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். அந்த சமயமாக விஸ்வாமித்திரர் வந்தேர், இப்படி ஆக்சிட்டு போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது தூதர்கள் வந்தால், நாங்கள் ஜனக மகாராஜா அனுப்பிச்சு வந்திருக்கோம், இந்த மாதிரி சிவ தனுர்பங்கம் பண்ணே ராமருக்கு சீதாதேவி கல்யாணம் பண்ணணும்னு இருக்கா, உம்மை கையோடு ஆட்சிட்டு வர சொன்னார்னு ஒன்று சந்தோஷப்பட்டேர். வசிஷ்டரை கூப்பிட்டேர், ரிஷிகள் அத்தனை மந்திரிகளையும் கூப்பிட்டேர். இந்த மாதிரி சந்தோஷமான செய்தி வந்திருக்குன்னு ஒன்று. வசிஷ்டரும் அப்பேற்பட்ட குலம்பா, நமக்கு ஏற்றது ராமனுக்கு ஏற்ற குலம், ராமனுக்கு ஏற்ற குழந்தை, நம்ம கண்டிப்பாக இதை கல்யாணம் பண்ணலான்னு அங்கே யாரெல்லாம் வராளோ வாங்கோ அப்படின்னு அயோத்தியில் எல்லாத்தையும் ஏற்றுண்டு சீர்கள்லாம் எடுத்துட்டு கம்பீரமாக எல்லாம் ஊர் எல்லாம் படகெல்லாம் கட்டின்னு வந்துட்டாலாம் எல்லாரும். இங்கே வந்த உடனே ஜனகர் சந்தோஷப்படுறேன்.
தசரதரை ஸ்வாகதம் பண்ற. ஸ்வாகதம் தே மகாராஜா திருஷ்டுவா பிராப்தோசி ராகவா திருஷ்டியா மே நிர்ஜிதா விக்னா திருஷ்டியா மே பூஜிதா குலம். திருஷ்டியா உண்மை நான் சேவிச்சதுலேயே எல்லாம் விக்னமும் நீந்தெடுத்து எங்க குலத்துக்கு பூஜை ஆயிடுத்து. ராகவம் சக சம்பந்தாத் வீரிய சிரேஷ்டை மகாத்மிபிஹி அப்படின்னு ராகவருடைய சம்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது எங்க குலத்துக்கே பெருமை, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஆஹ்வானம் பண்ணார். ஏன்னா உண்மை பார்த்த உடனேயே எனக்கு இருக்கிற பயங்கள்லாம் விக்னங்கள்லாம் நீங்கிடுத்தினர். ஏன்னா கல்யாணம் வேண்டான்னா அவர் அங்கேருந்தே பத்திரிக்கை அனுப்பிச்சிருப்பாரு. இவ்வளோ பேரை கூட்டிட்டு நீங்கள் வந்தேர்னா அப்பா அவர் சந்தோஷத்தோட வந்தேன்னு ஆயிடுச்சு. திருப்பி வந்து கல்யாணம் நடக்கலான்னு தசரதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, வந்ததே. அதனால திருஷ்டி அவங்க சேவிச்சதுலேயே எல்லாம் சந்தோஷம் அப்படின்ட்டு தசரதை ரொம்ப சந்தோஷப்பட்டு குழந்தைகளும் அப்பாவை வந்து சேவிக்கிறார். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பார்த்து. சபையில் எல்லாரும் உட்கார்ந்துருக்கா. ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னா எல்லாருமே வந்திருக்கா. விஸ்வாமித்திரர் ஜனகரை கேட்கும்போது கல்யாணம் நிச்சயம் பண்ணணும் எந்த நாள் அப்படின்னு. உடனே விஸ்வாமித்திரர் கேட்குறாரு, என்னப்பா உமக்கு எத்தனை பெண்கள் அப்படிங்கிறது. அவர் சொல்ற எனக்கு 2வது பெண்ணும் உண்டு, ஊர்மிளைன்னு பேருண்டு. சந்தோஷம், இப்போ லக்ஷ்மணனுக்கு பண்ணிடலாமே அப்படிங்கிறது. அவர் சொல்ற எனக்கு இப்படிலாம் நம்ம சொல்லுவா இல்லை, எனக்கு அப்பா எனக்கு அண்ணா இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லும்போது ஜனகர் என்னுடைய தம்பி இருக்கார். அவருக்கு குஷத்வஜன்னு திருநாம, அவருக்கு 2 குழந்தை. மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்றா, அவளுடைய வயசம் பார்த்து பரத சத்ருக்னாலுக்கும் பண்ணிடலாமே. வந்தது ஒரு கல்யாணத்துக்கு 4 கல்யாணம். ஒரு கல்யாணம் பண்றதே கஷ்டம். 4 பேருக்கு ஒரே சம்பந்தம் சந்தோஷம். லக்ஷ்மணர் மட்டும் யோசிக்கிறாராம், அண்ணா பக்கத்துல இருக்கு, அண்ணா கைங்கரியம் பண்ணலாம், அன்னைக்கே பார்த்து எனக்கும் கல்யாணம் வச்சுட்டாலே அப்படின்னு சந்தோஷமா பார்க்குறேன். பங்குனி உத்தர திருநாள் அன்னைக்கு, அடுத்த 2 நாள்ல பங்குனி உத்தரத்தன்னைக்கு அந்த தேதியை முடிவு பண்றா. நமக்கும் பங்குனி உத்தர உற்சவம் இன்னைக்கு ரங்கநாதன் உறையூர் நாச்சியார் சேர்த்தி இன்னைக்கு அங்கே நடந்துட்டு இருக்கு உற்சவம். இந்த 2 நாள்ல பங்குனி உத்தர உற்சவம். பங்குனி உத்தர உற்சவம் அப்போ நம்ம சுந்தரகாண்டம் கேட்போம். தாயார் பெருமாளை வச்ச சுந்தரகாண்டம் அப்படி ராமர் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். அப்படி அந்த பங்குனி உத்தரமா பார்த்து ராமர் இந்த கல்யாணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் சந்தோஷப்படுறான். சதுர்ஷோ தர்ம சம்பந்தா சதுர்ஷோ ரூப சம்பந்தா. அப்படி குடும்பம், 2 குடும்பத்து கல்யாணம், குடும்பம் அப்படி. இவாளும் சத்தியசந்தர்கள் பிரம்மஜானிகள், அவாளும் அப்படியே. ரூப சம்பந்தம், சீதைக்கு ஏற்ற ராமர், ராமருக்கு ஏற்ற சீதை, அப்பேற்பட்ட அழகுலையும் ரூபத்திலையும் குணத்திலையும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். எல்லாம் கல்யாணத்துக்கு தயாராயிட்டார். வசிஷ்டர் வந்து தனியாக மாப்பிள்ளைக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பிரதிசவண பந்தனம் அதெல்லாம் தனியாக ஆட்சின்னு வந்து பண்ணுறார். வசிஷ்டர் போய் கேட்குறார் ஜனக மகாராஜரை, மாப்பிள்ளைகள் எல்லாம் ஆட்சிண்டு வரலாமா அப்படின்று. உடனே ஜனகர் கை கூப்பிட்டு, அப்படி நீர் கேட்கலாமா? ஸ்வக்ரிஹே கோ விசாரோஸ்தி யதா ராஜ்யமிதம் தவ. ஸ்வக்ரி, இது உம்முடைய கிரகம், உம்முடைய ராஜ்யம், நீர் ஆக்ஞை பண்ணணும், நான் கேட்கணும், என்கிட்ட நீர் கேட்கக்கூடாது அப்படின்ற. அப்படிலாம் அப்படி பேசணும். அந்த ஒரு இது அழகு. உடனே ஆட்சிண்டு வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே எல்லாம் பெரிய மண்டபம். அப்படியே அந்த ஜனக அயோத்தியிலேருந்து வந்தவா ஜனங்கள், அவா இங்க ஜனகாபுரி அத்தனை பேரும், ராஜாவுடைய குழந்தை சீத்தை எல்லாருமே அவாத்து கல்யாணம், அவாத்து குழந்தை தான் அப்படிதான் பாப்பா சீத்தையை. இப்போ சீதா கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துட்டாலாம், தேவர்கள் ரிஷிகள்லாம் எல்லாரும் வரான். இங்கேயே வசிஷ்ட விஸ்வாமித்ராதிகள் சதானந்தர் பெரிய பெரிய ரிஷி இருந்தாலும் அங்கேயிருந்து எல்லா ரிஷிகளும் கூப்பிட்டு ஒரு பாத்திரம் அங்கே வந்து ஹோமகுண்டம், அந்த தர்ப்பம், பவித்திரம் இதெல்லாம் தான் இருக்குது. மற்ற எல்லாமே தங்க பாத்திரங்கள், ரத்னங்கள், மண்டபம் அப்படியே ஜுவலிக்கிறது. எல்லாரும் படி 4 தனித்தனி ஸ்டேஜ் பந்தல் போட்டாச்சு. 4 குழந்தைகளுக்கும் ஒரே நாள் கல்யாணம். எல்லாரையும் ஆட்சிண்டுவான்னு சொல்கிறேன். பூர்வாங்கமான பிரதிஷ்டவன பந்தியம் புண்ணியாவச்சனம்லாம் வசிஷ்டர் தயார் பண்ணி அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து தேரில் அந்த குழந்தைகள் ஆட்சிண்டு வரலாம். 4 குழந்தைகளும் ஆச்சரியமாக அந்த தேரில் ஆட்சிண்டு வர எல்லாம் ரிஷிய வேத கோஷத்தோடு எல்லாம் அங்கே நடக்க அத்தனை அற்புதமான 18 மங்கள வாத்தியங்கள், பேண்டு. ஏன்னா எப்படி எப்பேற்பட்டவர் ராஜா குழந்தையாச்சு அவள்லாம் அப்படி வந்துட்டு அங்கே இடத்துல 3 பேர் கௌசல்யா சுமித்ரா கைகை பல்லக்கில் வரலாம். 3 பல்லாக்கில் அவளோட இதில் தசரத சக்கரவர்த்தி அவர் கம்பீரமாக வர அங்கேருந்து மண்டபத்துக்கு வர 4 பேர் இப்படி நின்ற உடனே அங்கேருந்து சீத்தை ஆட்சின்னு வரோம் இல்லையா, அங்கே சதானந்தர் சீத்தைக்காக பூர்வாசிரமம் அதெல்லாம் பண்ணி வச்சு அங்கேருந்து ஆட்சிட்டு வரா. ததசீதா சமானிய சர்வாபரண பூஷிதா அப்படின்னு சர்வாபரணங்களும் அந்த குழந்தை அப்பேற்பட்ட அந்த கோடாலி முடிச்சு அப்படின்னு நிகோ தேப்பெருமாளுக்கு சாத்துவா. அப்படி அந்த முடிச்சாலாம் அழகாக பண்ணி சந்திர பிள்ளை சூரிய பிள்ளை எல்லாம் வச்சு நகைகள்லாம் போட்டு அந்த குழந்தை அப்பேற்பட்ட சீதாதேவியும் அங்கே வரா. அங்கே வந்தவங்க சீத்தைன்னா பிரதானமாக சீத்தை அவள் 4 பேருமே ஊர்மிளா,
எல்லாம் சுதகீர்த்தி எல்லாம் வந்து அங்கே 4 பேரும் வரா. முதல்ல ராமருக்கு சீதைக்கும் கல்யாணம். நேர ராமர் பக்கத்தில் சீதையை நிற்க வைக்கிறார். ஜனகர் பார்க்கிறார், எல்லாம் பேசிக்கிறார். ராமரை பார்த்து சீதை எப்படி சொக்கிடுவா பாருங்க, சீதையை பார்த்து ராமர் எப்படி சொக்கிடுவார் பாருங்க இவா பேசிக்கிறான். ஆனால் சீதாதேவியும் அத்தனை சபையில அப்படி ராமரை பார்க்க முடியல, ஓர கண்ணால தான் பார்க்கணும். ராமரும் டக்குன்னு சீத்தை வந்துட்டா அப்படின்னு நிமிர்ந்து பார்த்துடல. ஏன்னா இது கிருஷ்ணாவதாரம் கிடையாது, அந்த அவதாரம் வேற. அப்பா அம்மாவுக்கு சொல்லாம ருக்மிணி கையை நீட்ட அவர் ஏத்துண்டு ஆட்சிண்டு போறது அது வேற அவதாரம். இது தர்மத்துக்கான அவதாரம். பெரிய ரிஷிகள் மகான்கள் முன்னாடி எடுத்து அப்படி நேரம் முகத்தை பார்த்துட முடியாது. இவரும் தலைகுடிஞ்சு நிற்க ஜனகர் பார்த்தார். இன்னும் பெண்ணை பார்க்கலையே, அதுக்கே அப்பா வந்தாதான் அப்படின்ட்டு இன்னும் பார்க்கலையே அப்படின்னு நேரம் அவரே கையை பிடிச்சு இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரி தவ பிரதிச்சைனாம் பத்ரம் தே பாணிஸ்வபாணினா அப்படின்னு இயம் சீதா எடுத்த உடனே என் பெண்ணுன்னு சொல்லலையா, இவள் சீதை அப்படின்னு. ராமரை வந்து பார்க்கறதுக்கு சங்கோச்சமா இருந்தா என்ன பண்ண, பக்கத்தில் இருக்கவாதான் பார் அப்படின்னு அவா சொன்னதுனால நான் பார்த்தேன்னு ஒரு பார்க்கலாம் இல்லையா. இயம் சீதா இவள் சீதை அப்படின்னா அவ்வளவு அர்த்தங்கள் பெரியவா எடுத்து சொல்லியிருக்கான். அயோனிஜையாக பூமியில அவதரிச்சவள் சீதை. அதனால இயம் சீதா அப்ராகிருத திவ்யமங்கள சரித்திரம். அவெல்லாம் பெருமாள் பூமியிலேயே அவதாரம் பண்ணா கூட நம்மள மாதிரி சரீரம் கிடையாது. இந்த சரீரம் அழியக்கூடிய சரீரம். வயசாக நம்மளாம் வயசாயிடுறது அழிஞ்சிடும் இல்லையா, அப்படி கிடையாது. அந்த அவதாரத்துல ஒவ்வொரு ரூபம் பெரியவனானாலும் அந்த ரூபத்தை பெருமாள் எடுத்துக்கணும், சங்கல்பிச்சு அந்தந்த ரூபத்தை எடுத்துக்கிறான். அதனால இயம் சீதா அப்பேற்பட்டதுதான் தாயாரும் அப்ராகிருத மங்கள விக்கிரகமான தாயார் இயம் சீதா. அப்பேற்பட்ட சாக்ஷாத் ஜெகன்மாதா அப்பேற்பட்ட சீதை அப்படின்னு சொல்லி இயம் மம சுதா என்னுடைய குழந்தைன்னு சொல்றேன்னா, இந்த குழந்தை பூமியில கிடைச்ச உடனேயே ஆகாசத்திலிருந்து தர்மேன தவயா தவ உன்னுடைய குழந்தையாக எடுத்து இந்த குழந்தையை வளர் அப்படின்னு ஆகாசத்திலேருந்து சப்தம் வந்ததுனால என்னுடைய குழந்தை மம சுதா. நல்ல அப்ராகிருத சரீரம்னு இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கணும்னா நல்ல குடும்பமானு பார்க்கணும் இல்லையா. அதனால என்னுடைய குடும்பம் அந்த ஜனக மகாராஜி என் குழந்தை நல்ல குடும்பமாக இருந்தா போருமா அப்படின்னா இல்ல. சகதர்மச்சரி தவ தர்மத்துக்கு ஏத்தா போல இந்த குழந்தை சீத்தை இருப்பாள் அப்படின்னு. அவருடைய தர்மம் என்ன அப்படின்னா சத்திய சந்தர் அப்படின்றத விட சரணாகத வத்சலன். அவர் சொல்றாரு இல்லையா, சகுதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் ததமமா. அபயம்னு யார் வந்தாலும், சத்ருவே வந்தாலும், ராவணனே வந்தாலும் அபயம்னு வந்தா நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன், அதான் என்னுடைய விரதம். சரணாகத்தின்னு வந்தா நான் அனுகிரகம் பண்ணுவேன்றார் இல்லையா. ஆனா அதுக்கு முன்னாடியே சீத்தை போய் சொல்றா இல்லையா சகதர்ம. அதுக்கு முன்னாடியே ராவணன் கிட்ட போய் சொல்றா விதித சகதர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரீம் பவத்து தே அப்படின்னு. நீ போய் ராமரை சரணாகத்தின்னு கூட பண்ணவானா, மித்ரன்னு சொன்னா கூட ராமருக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு அவருடைய சரணாகத லட்சணத்தை புரிஞ்சுட்டு தாயார் அதே தர்ம சகதர்ம சரித்தவ அப்படின்னு தர்மத்துக்காகவே இருக்கா இல்லையா. அதை சொல்றேன். பிரதீட்சைனாம் பத்ரம் தே அப்படின்னு 2 குழந்தைகளுடைய கையை பிடிச்சி பாடி கிரகணம் பண்ணி வைக்கிறேன். அந்த அவா 2 பேருடைய அழகை பார்த்து இவருக்கே வந்து என்னன்னா கண்ணு பற்றுமோன்னு பத்ரம் தே 2 பேரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான். அப்படி ஆச்சரியமான கல்யாணத்துல தேவர்கள் எல்லாம் புஷ்ப வருஷம் பண்றா. இவாளுடைய பாணி கிரகணம் தான் கல்யாணத்துல ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சொல்றேன், பதிவிரதா மகாபாகா சாயே வானுகதா சதா. பதிவிரதையா இருப்பா, மகாபாகா அப்பேற்பட்டவள். உம்மை கல்யாணம் பண்ணினதுனால மகாபாகியசாலி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சாயே வானுகதா சதா. நீர் எங்க போனேரோ உமக்கு ஒரு சாய உம்முடைய இதுவா நிழலாகவே இருப்பாள் சீதை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி அங்கேருந்து நேர லக்ஷ்மணனை பார்க்கிறேன். ஊர்மிளா முதிதாமையா ஊர்மிளை இங்கேருந்தே சொல்றார். அவருக்கு பிரிஞ்சு வர விருப்பமே இல்லை, இவாளையே பிடிச்சிட்டு ஊர்மிளை அப்படின்னு சொல்லி பிரதீட்சைனாம் கிருண்ணீஸ்வ மாம்பூதம் காலசா அப்படின்னு லக்ஷ்மணருடைய கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு அங்க. அதுக்கப்புறம் தமேவம் முக்த்வா ஜனகோ பரதம் சாப்பிய பாஷத பாணிம் கிருண்ணீஸ்வ மாண்டவ்ய பாணினா ரகுநந்தனா அப்படின்னு அங்கேருந்து மாண்டவிய வந்து பரதன் கையை பிடிச்சு அங்க பாணி கிரகணம் பண்றான். சத்ருக்னோச்சாபி தர்மாத்மா அப்ரவி ஜனகேஸ்வரஹ சுதகீர்த்தியா மகாபாஹா பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினஹ. சத்ருக்னனுக்கு சுதகீர்த்திய கல்யாணம் பண்ணி 4 பேர் கல்யாணம் பண்றா. தேவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு தேவதுந்துபி கானங்கள்லாம் வாசி மேலிருந்து புஷ்ப வருஷங்கள்லாம் பண்ண, நாரதாதிகள்லாம் கானம் பண்ண. தியாகராஜர் சொல்றாரு இல்லையா, பவனஜ ஸ்துதி பாத்திர பாவன சரித்ரா
ரவிசோப வரணேஷு கவனிய தாத்ரான்னு சீதா கல்யாணம் அப்படின்னு எல்லாரும் மங்களம் பாடுறான். அப்படி ஆச்சரியமான சீதா கல்யாணம் நடக்கிறது. எல்லாரும் சந்தோஷப்படுறாளோ இல்லையோ, ஆனால் வால்மீகி சொல்றாரு அங்கே இருக்கிறவா எல்லாம் சந்தோஷப்பட்டாலும் மாமியார் சந்தோஷப்படணும் இல்லையா. நேர கேமராவை கொண்டு வந்து மாமியார் காட்டு. கௌசல்யா நந்தவர்தனஹா, அந்த கௌசல்யாவான அம்மா அந்த சீதையை கட்டி பிடிச்சி சந்தோஷமா நல்ல அனுகிரகம் பண்ணி அந்த குழந்தையை கட்டி பிடிக்கிறாளாம். அதுதான் முக்கியம் இல்லையா. ஆற்றுல யார் சந்தோஷப்படணும்னா கல்யாணத்தில் மாமியார் சந்தோஷப்படணும் அப்படின்றத எடுத்து காமிக்கும். அப்படி கல்யாணங்கள்லாம் நடந்து அவள் எல்லாம் யஜ்ஞாகாதிகள்லாம் கிரமமாக பண்ணி வந்த எல்லாருக்கும் ஆச்சரியமான பிரதியாராதனைகள்லாம் பண்ணி கல்யாணம் சந்தோஷப்படுற ஜனக மகாராஜா. என்னதான் பிரம்மஜானியாக இருந்தாலும், அக்னியே கொளுத்தும் போது கூட பயப்படாத இருந்தாலும், சீதைக்கு கல்யாணம்னா கண்ணில் ஜலம் வருது. ஏன்னா இது தன்னுடைய பெண், அதை காட்டிலும் சாட்சாத் மகாலட்சுமி ஆச்சு. அந்த குழந்தையை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன் அப்படின்னு தான் கவலைப்படுறேன். அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுத்து எப்படி நடந்துக்கணும் எல்லாம் பெருந்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவள் அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து எல்லாம் தங்கங்கள் எல்லாம் அனுப்புகிறேன். அவளுக்கு வந்து அயோத்தியைக்கு போகிறதுக்கான சகல விதமான மரியாதை, ராஜ குடும்பம் இல்லையா, எல்லாத்தையும் அனுப்புகிறேன். அவள் வந்து அந்த இடத்துலேருந்து வந்துட்டு இருக்கா. அங்கேருந்து பரசுராமர் கேள்விப்பட்டாராம். சிவதனுஷ் பங்கம் பண்ணிட்டான்னா அவன் பெரிய இதுவா, விஷ்ணு தனுஷ் என்கிட்ட இருக்கு, விஷ்ணு தனுஷை எடுத்தாதான் அப்படின்னு நேரம் வரையறான். தசரதன் கிட்ட ஓடி வந்து சொல்றாராம், ராமன் எங்கே, ராமன் எங்கே அப்படின்னு கேட்டுட்டு வரையர். உடனே மூச்சு ஆயிட்டார். என்னப்பா இப்போதான் விஸ்வாமித்திரர் வந்தார், குழந்தை ஆட்சின்னு போறார், இப்போ வந்து பரசுராமர் வேற வந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். விஷ்ணு தனுஷையும் எடு அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு தனுஷை ராமர் எல்லாரும் ஒரு க்ஷணம் மயங்கி விழுந்துட்டாலாம் அந்த இடத்துல. ஆனால் கூட ராமர் அந்த விஷ்ணு தனுஷை எடுத்த அந்த விதத்தையே பார்த்து இவர் சாட்சாத் பகவான் தெரிஞ்சுட்டார். அக்ஷயம் மதுஹந்தாரம் ஜானாமித்வா சுரோத்தமம் தனுஷோஹோஸ்ய பராமர்ஷாத் ஸ்வஸ்திதேஸ்து பரம் தபா. அந்த தனுஷை எடுத்து அந்த அழகிலே பார்த்தே சாட்சாத் பகவான் என்று தெரிஞ்சுட்டேன். அக்ஷயம் மதுஹந்தாரம், அழியாத பொருள் நீ பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு கைகளை குவிச்சிட்டேன். ஏன்னா பரசுராமரும் சாட்சாத் பகவானுடைய அவதாரம் தானே. அப்போ அவருக்கு இவர் ராமர் சாட்சாத் விஷ்ணுன்னு தெரியலையா அப்படின்னா, பரசுராமர் ஆவேச அவதாரம். அவர் வந்து அந்த க்ஷத்திரியர்களை வந்து துஷ்ட க்ஷத்திரியர்களை தான் அதர்மம் பண்றவாளெல்லாம் அழிக்கும் போது அதுல பிரவேசமானவர் பகவான். இப்போ இல்லை, அதனால அவர் தெரிஞ்சுக்கிட்டு சாட்சாத் பகவான் தெரிஞ்சுட்ட உடனே அவருடைய இது போயிடுது. இவருடைய அந்த விஷ்ணு சாநித்தியமும் ராமனிடத்துல வந்துடுது. உடனே ராமர் விஷ்ணு எப்பயுமே ஒரு தனுஷை எடுத்து ஒரு பானம்னா அதை எடுத்தா ஒருத்தர் மேலே அதை இது பண்ணணும். இப்போ ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லையேன்னு கருணையினால பரசுராமரையே கேட்டார். நீ சொன்னது நான் எடுத்த, இப்போ இதை யார் மேலே விடுறதுன்னு கைகளை குவித்தேர். நான் பண்ண அத்தனை புண்ணியமும் உம்முடைய பானத்துக்கு அர்ப்பணம் அப்படின்ட்டு புண்ணியத்தை தான் கொடுத்துட்டேன். புண்ணியத்தை கொடுப்பாளா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னன்னா, புண்ணியம் பண்ணால் சொர்க்கலோகம் தான் கிடைக்கும், பாப்பம் பண்ணால் நரக்கலோகம். எவ்வளோ பாவம் பண்ணமோ அவ்வளோ நாள் தான் நரக்கத்தில் இருக்கும், எவ்வளோ புண்ணியம் பண்ணமோ அவ்வளோ நாள் தான் சொர்க்கம். அதுக்கு மேலே ஒரு நாள் கூட அவன் வச்சுக்க மாட்டான், இந்திரன் தள்ளிடுவான். நரக்கத்துக்கு போகிறது கூட பரவாயில்லையா. சுவாமி தேசிகன் சொல்ற, நரக்கத்துக்கு பண்ணினா என்னோட பாப்பத்தை போக்குறதுக்காக நான் போயிட்டு வந்துட்டேன், இப்போ நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், என்னுடைய பாப்பம் மொத்தம் நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு. புண்ணியத்துக்கு போய் புண்ணியத்தை விட்டுட்டு வந்துட்டு நீ சொர்க்கத்தில், அதனால உன் புண்ணியம் போயிடுது. அதனால என்ன பண்ணணும்னா, புண்ணியமாக இருந்தாலும் அது ராமார்ப்பணம், சாட்சாத் பகவத் அர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணணும். அப்போதான் நமக்கு அந்த மோட்சம் அப்படின்றது கிடைக்கணும்னா புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது. மோட்சத்துக்கு எதுனா சரணாகதி பண்ணும், புண்ணியம் பகவானுக்கே கொடுத்துடணும், பாப்பத்தை அவன் போக்கிடுவான். அதனால இந்த சொர்க்காதி லோகத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அதனால அவர் பரசுராமர் தெரிஞ்சவராக இருந்தனால அந்த புண்ணியத்தை அவர் கொடுத்துட்டே நமக்கு காட்டும்படியாக, அவரும் பகவத் அவசரம் சொன்னால் நமக்கும் காட்டும்படியாக எந்த புண்ணியம் பண்ணாலும் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு பண்ணுறோம். அது பகவத் அர்ப்பணத்தை தான் நம்ம ஒரு பண்ணுறோம் அப்படின்னா உடனே எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆத்து வாசலில் பசின்னு வரவாளுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னா போடலாம், அதுவுமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு பண்ணி அவளுடைய அந்தர்யாமியில் பகவான் இருக்கான்னு ஆராதிக்கணும் அவளை. அப்படி பண்ண உடனே ராமர் உடனே எல்லாரும் மயங்கி உண்டுட்டா இல்லையா. அந்த விஷ்ணு தனுஷை இப்படி கை நீட்டினேராம், வருண பகவான் வந்து கையிலேருந்து வாங்கிண்டேராம். அந்த விஷ்ணு தனுஷை தான் இந்திரனுக்கு கொடுத்தேர். இந்திரன் பிற்காலத்தில் அகஸ்தியருக்கு கொடுத்தேர். வனவாசத்துக்கு வரும்பொழுது ராவணவதம் முன்னாடி அகஸ்தியர் இந்த விஷ்ணு தனுஷை தான் அங்கே கொடுக்குறேன். இது மூலம்தான் ராவண வதத்தை பகவான் பண்ணுறேன். அப்படி பரசுராம கர்வ பங்கம் பண்ணிட்டு அங்கேருந்து நேர அயோத்தியா பிரவேசம். அயோத்தியில் சில மக்கள்லாம் கல்யாணத்துக்கு வரல இல்லையா, அப்போ ரிசப்ஷன் தானே, வேற ஊரில் பொன்னூரில் தான் கல்யாணம் நடக்கும். அப்போ நம்ம ஊரில் வந்தால் ரிசப்ஷன் வச்சு எல்லாரையும் கூப்பிடணும். அப்படி தசரதர் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே பண்ணுறார். கௌசல்யாச்ச சுமித்ராச்ச கைகேயாச்ச சுமத்தியமா. அப்பேற்பட்டவர்களோட நடுவில் அந்த குழந்தைகள் 4 பேரும் பார்த்து எல்லாரும் கல்யாணத்தில் வரலனாலும் இங்கே வந்து
எல்லா குழந்தைகளை பார்த்து பெரியவாழ்லாம் ஆசீர்வாதம் பண்றா, சின்னவாழ்லாம் இவ கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறா. எப்படி இருந்தா அந்த அயோத்தியில அப்படின்னும் போது பிரியாது சீதாராமஸ்ய தாரா பித்ருகிருதா யதி குணத்ருபா குணோச்சாபி பிரீதி பாரியோப்யவர்த்ததா அப்படின்னு தஸ்மாச்ச பர்த்தா த்விகுணம். ஒவ்வொரு வருஷமும் 2 மடங்கு அவளுடைய பிரேமம் அதிகமாயிட்டே இருக்கான். நமக்கு கல்யாணம் ஆனப்ப சந்தோஷமா இருக்கும், அப்புறம் சண்டை மெதுவாக ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு வருஷத்துக்கு பிரேமம் அதிகமாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா கல்யாணம் அப்படின்றது நம்ம சம்பிரதாயத்துல ஒருத்தர் எதுக்குன்னா தர்மம் பண்றதுக்காக தானே. சகதர்ம சரித்தம். அவ 2 பேரும் என்னென்ன எப்படி இருக்கணும், வரவாளுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு ரிஷிகளுக்கெல்லாம் கைங்கரியங்களை பண்ணிட்டு ராஜ கைங்கரியங்கள் அவர் பண்ணும்போது சீதாதேவி அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தர்மத்துக்காகவே இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு எப்படி இருந்தா அப்படின்னா வைகுண்டத்துல மகாலட்சுமியும் பகவானும் எப்படி இருந்தாலோ இந்த அயோத்தியில சீதாராமராக இருந்து 12 வருஷமாக இருக்கா அப்படின்னு சந்தோஷமா அங்க இருந்தா அப்படின்ற சரித்திரத்தோட இன்னைக்கு நம்ம நிறுத்திப்போம். நாளைக்கு அயோத்தியா காண்டம். அங்க ராஜா ராமனுக்காக யுவராஜ பட்டாபிஷேகம்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை தியாகம் பண்ணி வனத்துக்கு போன சரித்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். முக்கியமான சரித்திரம் நாளைக்கு தான். ஏன்னா அந்த அயோத்தியா காண்டத்துல தான் எல்லாமே தெரியும். ஒரு தர்மபத்னி எப்படி இருக்கணும், ஒரு ராஜ்யம் எப்படி இருக்கணும், ஒரு மக்கள் எப்படி இருக்கணும்னா எல்லாமே தெரியும். ஏன்னா ராமனுடைய பட்டாபிஷேகத்தில் எல்லாரும் வந்ததோட அவர் காட்டுக்கு போறேன்ற போது அவர் பின்னாடி அத்தனை பேரும் வந்தா அப்படின்றது ராமனுடைய குணத்தை காட்டுறது. நேத்தி பார்த்தத்துல தர்மம் என்ன அப்படின்னா ராமாயணத்தை கேட்கறதே தர்மம் அப்படின்னு ராமனே காமிச்சார். இன்னைக்கு என்ன தர்மம்னா யஜ்ஞ சம்ரக்ஷணம் அனுஷ்டானம், அதை முக்கியமாக ராமர் காட்டு. அதனால பெருமாளே காட்டுறார். யஜ்ஞம் எங்க நடந்தாலும் நம்ம போய் அவளுக்கு நம்மளால முடிஞ்ச கிஞ்சித் கைங்கரியம் நம்ம பண்ணணும். பழங்கள் வாங்கிட்டு போறதோ அதுக்கு தனத்தை கொடுக்கறதோ ஏதோ ஒரு விதத்துல சனாதன தர்மத்துல எங்கேயோ அந்த ராமர் பாராயணம் நடக்கிறதுனா நம்ம சனாதன தர்மத்துல இழுத்து ஒவ்வொருத்தரையும் சம்பிரதாயத்துக்கு கொண்டு வரது கிடையாது நம்ம தர்மம். ஒரே ஒரு சிஷ்யன் வந்தாலும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி ஆச்சாரியன் கட்டாட்சம் பண்றேன் அப்படின்னு. யாரோ ஒரு மூலையில யாரோ ஒருத்தர் ஒரு மாமா ராமாயணம் படிச்சிருந்தாலும் அந்த லோகத்துக்கு சுபிக்ஷம் மழை பெய்யும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால நம்ம நேர சில பேர் நம்ம கைங்கரியம் பண்ண முடியலன்னாலும் நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும். யஜ்ஞ சம்ரக்ஷணம் அனுஷ்டானங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கணும். எங்கெல்லாம் வேத சம்ரக்ஷணம் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளால பண்ண உதவி பண்ணணும். எங்கெல்லாம் உபன்யாசாதிகள் எல்லா தர்மமும் பண்ணணும். பகவான் அதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும். நம்ம மூலமாக பண்ண வைக்கிறதுக்கு பகவான் நமக்கு அந்தர்யாமியாக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இன்னைக்கு வேண்டிட்டு அந்த தர்மத்தை எடுத்து சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்றதோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. ஸ்வஸ்தி பிரஜாப்யः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषा गोब्राह्मणे च शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.